தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி, அடியநீர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே என்ற அமர கவியின் அற்புத வரிகளை இந்த அரங்கிற்கு அஞ்சலியாக்கி, தமிழ் வளர்த்த சான்றோர் என்ற தொடர் நிகழ்விலே 81வது நிகழ்ச்சியாக இந்த மாலையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஆண்டுகள் என்று சொல்லப்போனால் 2014 தொடங்கிய நிகழ்ச்சி இது. அது இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. அதுக்கு காரணம், அடிப்படையில் இதுக்கு என்ன காரணம்னா, உண்மையிலே தமிழ் வளர்த்த சான்றோர்களை பற்றி நாங்கள் பேசுவதால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழை வளர்த்தோம் என்று சொல்லி தங்களை வளர்த்து கொள்ளக்கூடியவரிடையே உண்மையிலேயே தங்களை கொடுத்து, தம்மின் எல்லாவற்றையும் கொடுத்து தமிழை வளர்த்த மாபெரும் மக்களை நினைவு கூறக்கூடிய ஒரு மேடையாக இருப்பதால் இம்மேடை சிறந்து விளங்குகிறது. அந்த அற்புதமான பூக்களுக்கு இடையே நாராக நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் 81. இதில் ஏற்கனவே என்னோடு இந்த தமிழ் வளர்த்த சான்றோர் நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை என் எதிரே அமர்ந்திருக்கிறார்கள், சிவகங்கை அம்மா. அவர்களுக்கு நான் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லக்ஷ்மியை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அதுபோல் ஏகே செட்டியார் பற்றி பேசும்போது ரமணன் கூட இருந்தார். கானாசு பற்றி பேசும்போது ஐ திங்க் பாஸ்கர் வாஸ் தேர். டிஎல் மகராஜன் பற்றி பேசும்போது ரொம்ப பெரியவர் ஆடிட்டர் சிதம்பரம் அவர்கள் கூட இருந்தார். அவர்கள் டிகேசி பேசும்போது இதுபோல் பல பேரை பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு, இந்த 80 பேரை பற்றி பேசும்போதும் நிறைய அப்பா பையன் காம்பினேஷன் இருந்திருக்கு. டிகே சண்முகம் சாரை பேசும்போது கலைவாணன் இருந்தார். சிட்டி பற்றி பேசும்போது நம்ம சிட்டி சன் அவர் இருந்தார் கூட. அதுபோல் சீர்காழியை பேசும்போது அவருடைய மகன் இருந்தார். ஐ திங்க் இந்த 80ல் த ஃபஸ்ட்டு அப்பா மகள் காம்பினேஷன் நீங்கள் தான் வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான செய்தி, கோமல் சுவாமிநாதன் என்ற இந்த அற்புதமான மாபெரும் ஆளுமையை தமிழ் வளர்த்த சான்றோர் என்ற இந்த ரத்தினங்களாக கோத்திருக்கக்கூடிய மாலையிலே இன்னொரு ரத்தினமாக இந்த மாலையிலே உங்கள் முன்னே நான் அந்த மாலையிலே சேர்ப்பிக்கிறேன். அதில் மகிழ்ச்சி தரக்கூடிய இன்னொரு விஷயம், அவருடைய ஜனவரி 27 ஒரு பிறந்த நாள், 27ஆம் தேதி. அதற்கு தோரண வாயிலாக இன்றைய தினம் 22ஆம் தேதியே நாம் அவரை பற்றி பேசுகிறோம். அவருக்கு இங்கிருந்து நாம் அஞ்சலி செலுத்துகின்றோம். ஆகவே அதுவும் ஒரு பொருத்தமாக அமைந்திருக்கிறது. இன்னொன்று, இந்த இடம் மாற்றம், கால மாற்றம், இதையெல்லாம் தாண்டி இங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய அன்புக்கும் கோமல் அவருடைய ரசிகர்களாகவும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை என் சார்பிலும், கோமல் என்று சொன்னால் இன்றைய தினம் கோமலை மேடையிலே எடுத்து தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய புதல்வியார் தாரிணி அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் சார்பிலும் வரவேற்கிறேன். ஒரு சில செய்திகளை சொல்லி நான் மேலே செல்கிறேன். இதில் என்னுடைய அறிவை தொட்ட ஆளுமைகள் 80 பேரில் தமிழுக்காக செய்தவர்கள், நாடகத்திலிருந்து, இசையிலிருந்து, இலக்கியத்திலிருந்து, ஆராய்ச்சியிலிருந்து, வழக்கு சொல், ஆன்மீகம், இப்படி பல இடங்களிலிருந்து துறைகளிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் அறிவை தொட்ட அத்தனை ஆளுமைகளுக்கிடையே இதயத்தை தொட்ட ஒரு ஆளுமை கோமல் சுவாமிநாதன் அவர்கள். அவருடைய பறந்து போன பக்கங்கள் என்ற அந்த புத்தகத்தை 1 மாதம் முன்னாவே நான் சொன்ன போதே அது பறந்து போகலை, எனக்கு பறந்து போகாத என்கிட்ட சேர்ந்தது. உடனே கொடுத்தார்கள். நான் இப்படி பார்க்கிறேன், பறந்து போன பக்கங்கள்லேயே அது பிறந்து வந்த கோமல், அது பறந்து போல அந்த பக்கங்கள் மூலமாக கோமல் சார் மறுபடியும் பிறந்து வந்தார் என்று சொன்னால் மிக இல்லை. என்ன மனிதநேயம், எப்படிப்பட்ட மனிதர். அவரை பற்றி சிந்தனைக்கும் போது இதயத்தை தொடுகின்ற எத்தனை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எல்லாத்துக்கும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியாது. நான் தமிழை எப்படி வளர்த்தார்,
அதில் நாங்கள் தலைப்பு கொடுக்குறது என்னென்னா, கொள்கையோடு தமிழ் வளர்த்த கோமல் சுவாமிநாதன், அப்படி தான் தலைப்பு கொடுத்துருக்கோம். ஒன்று எல்லாரும் கேட்டாங்க, என்ன சார் இந்த தலைப்புக்கு முதல்ல பொருள் சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் மேலே பேசுங்க. கொள்கையோடு தமிழ் வளர்த்த கோமல் என்று சொன்னால், தமிழை வளர்க்க வேண்டும் என்ற கொள்கையோடு கோமல் பயன்பட்டாரா, செயல்பட்டாரா என்று அப்படி இல்லை. அவர் தனக்கென ஒரு கொள்கை வைத்து கொண்டவர். அவர் எந்த நிலையிலும், எந்த நேரத்திலும், எந்த பணியிலும் தன்னுடைய கொண்ட கொள்கையை விட்டது கிடையாது. தன்னுடைய கொண்ட கொள்கையை கையிலே வைத்து கொண்டே அவர்கள் தமிழை வளர்த்தார்கள், இயல்பாக வளர்த்தார்கள். நான் தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிட்டுலாம் வளர்க்கலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வையாபுரி பிள்ளை பற்றி நான் பேசினேன். 40 வயசுக்குள்ளே 10 வருஷத்தில் தமிழ் அகராதி செய்தார், உலக வரலாற்றிலே இல்லாத அளவு. இது போன்ற பல சாதனைகள் செய்வது வேற. நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி பெருசாக தெரியக்கூடிய கம்பீரமான விஷயங்களிலே பல பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் மிக அமைதியாக இவர் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்று யாருக்குமே தெரியாமல் அப்படி அமைதியாக போகிற போக்கிலே தமிழை அவர் எப்படி வளர்த்தார் என்பதுதான் இன்றைக்கி நான் அதை சுட்டி காட்டப் போகிறேன். அதில் ஒரு 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 விவேக சூடாமணியில் ஒரு இடம் இருக்குங்க. சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தகா என்று ஒரு ஸ்லோகம் வருகிறது. அதில் வசந்த வல்லகி என்று ஒரு இடம் வருது. அது வசந்த வல்லகி என்ன அர்த்தம்னா, மழைக்காலம் நீராக கொட்டி தன்னை காட்டி கொடுக்கிறது. வெயில் காலம் நம்ம எல்லாம் சூடுபடுத்தி எல்லாம் முதுகில் அடிக்கிறது, சூரிய ஒளிச்சோ தன்னை காட்டிக்கொள்கிறது. குளிர்காலம் நம்மை நடுங்க வைத்து தன்னைத்தானே காட்டிக்கொள்கிறது. ஆனால் உண்மையான குரு எப்படி இருப்பான், ஒரு மகாத்மா எப்படி இருப்பான் என்றால், தன்னைத்தானே காட்டிக்கொள்ளாமல் பணி செய்வான். அது எப்படின்னா வசந்த காலம் போல் என்று சொன்னார். எப்படி வசந்த காலத்தை நீங்கள் தென்றலினாலே அனுபவிப்பீர்கள், மலர்கள் மலர்வதனாலே அனுபவப்படுவீர்கள். அதுபோல் கோமல் அவருடைய பார்த்தா, இவர் தமிழை வளர்த்தாரா என்று கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பணியாக செய்த உள்ளே போய் பார்த்தா தெரிகிறது. வெளியில் அட்டை போட்டு நான் வளர்க்கிறேன்னு சொல்லி வளர்க்கல. தட் இஸ் அ ஹோல் டிஃப்ரென்ஸ். இத்தனை ஆளுமைகளிலே தமிழை வளர்த்தார் என்று வளர்த்தேன் என்று வெளியிலே சொல்லாமல் செய்தவர். அவருடைய பணியிலே இருக்கும்போது இயல்பாக வளர்த்தார். அதை பற்றி நான் சொல்ல இருக்கேன். தாரிணி என்ன பேச போகிறாங்க, என்னோடு இணைந்து அதுக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயம் சொல்ல போகிறாங்க. நான் ஒரு ரசிகனாக கோமல் சுவாமிநாதனை பற்றி பேசுகிறேன். அவள் ஒரு புதல்வியாக அவள் அப்பாவை பற்றி பேச போகிறேன். அதனால் அந்த பேச்சு தான் நிறைய நம்ம கேட்குறது. நானும் அதை கேட்குறது தான் ஆசைப்பட்றேன். மற்றெல்லாம் புஸ்தகத்தில் இருக்குது, நான் தொட்டு காட்டுறேன். ஆஸ் யூஸ் டு சே, நான் எப்பவும் சொல்வது போல், இது ஒரு ஆய்வுரையோ, இது ஒரு தோய் உரையோ, இது ஒரு அகழ்வுரையோ, இது ஒரு எழிலுரையோ, இது ஒரு நய உரையோ அப்படிலாம் இல்லை. இது மியர் அறிமுக உரை. சார் அவரை பற்றி எனக்கு தெரியும் சார், எத்தனை பேர் இதை சொல்லலையே சார், அதை சொல்லலையே சார் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இந்த அனுபவத்தையும் தொடு உணர்ச்சியும் குறிப்பாக எடுத்துக்காட்டத்தான் இந்த நிகழ்ச்சி. தாரிணி அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லாத பொறிமுகம் அவர்கள். அண்மையில் நான் பார்த்த நிகழ்ச்சியில் 2 முக்கியமான நாடகங்கள். ஒன்று திரௌபதி. ரொம்ப மனசுக்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு பாரதியுடைய அந்த வரிகளை எடுத்துக்கொண்டு பண்ண முடியுமா திரௌபதியினுடைய வீச். அதுபோல் சிவசங்கரி அம்மாவுடைய கதைகளை, சிறுகதைகளை நாடகமாக்கிய பெருமை. ஆகவே அவர்களை பற்றி ஒரு பெரிய, இப்போ நம்ம எங்கேயா கூட்டத்தில் போனால் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. எல்லாம் அங்கேயும் கேட்பான், என்ன சார் தாரிணி பக்கத்தில் ஒரு இடைஞ்சலாக உட்காந்துருக்காரு, அவர் யார் சார் அப்படின்னு என்னை பற்றி தான் கேட்பாங்க. அவ்வளோ வேலைக்கு இன்னும் நான் சொல்கிறேன், நாடகக்காரர்களுக்கு தெரியும், நம்மளாம் இன்றைக்கி பேசுகிறோமோ அன்றைக்கி தான் பிஸியாக இருப்போம். நாடகக்காரர்களுக்கு கேட்டால் அவருக்கு இந்த டைம் கொடுத்து ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் நாங்கள் பேசுறதுக்கு கேட்டேன். ஏன்னா நாடகக்காரர்கள் அன்றும் பிஸியாக இருப்பார்கள், நாடகத்துக்காக ஒத்திகை செய்வதிலும் பிஸியாக இருப்பாங்க. எப்போ கேட்டால் சார் இன்றைக்கி தானே, நேற்றுக்கு தானே, நாளைக்கு தானே ட்ராமா, இன்றைக்கி என்ன சார் நீங்கள் ஒத்திகையில் இருக்கோம் சார். அதெல்லாம் அந்த ஒத்திகையெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு எனக்கு கை கொடுக்க, அதை ஒத்தி எனக்கு கை கொடுக்க அருகிலே அமர்ந்திருக்கக்கூடிய என் அன்பு சகோதரி தாரிணி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி நன்றி. நீங்கள் அப்பா பற்றி சொல்லுங்கள். இந்த 80 தமிழ் வளர்த்த சான்றோர் நிகழ்ச்சியில் மாபெரும் மூத்தறிஞர்கள், பெரிய தமிழை வளர்த்த 80 பேரை பற்றி இன்டர்வியூ பண்ணி இன்றைக்கி 81வது நபராக கோமல் சுவாமிநாதன் அவர்களை தேர்ந்தெடுத்தமைக்கு முதற்கண் நன்றி. அவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு என்றைக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம். எப்பயுமே அப்பாவை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் இன்று பெரிய தமிழ் மூதறிஞர் வ.வே.சு அவர்களுடன் அமர்ந்து கொண்டு அப்பாவை பற்றி பேசுவதே எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு நீங்கள் அப்பாவுடைய நாடகம் அப்படி நாடகம் வந்துட்டு சின்ன வயசில் யங் தாரிணி அண்ட் யங் கோமல், உங்களுக்கு இந்த இந்த அவருடைய இலக்கிய பணி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது? வீட்டில் ஏதாவது
அவர் நிறைய உங்களுக்கு அதை சொல்லிக் ஏன்னா கொடுத்த நாங்க வளர்ந்த விஷயங்கள் சூழலே அந்த மாதிரி ஒரு சூழல் பத்தி சூழல் சொல்லுங்க. தான். சின்ன வயசுல ஆரம்பிக்கணும்னா அவர் மதுரையில் இருந்தார். காரைக்குடியில் பிறந்து மதுரையில் வந்து அமெரிக்கன் காலேஜில் படிச்சுட்டு இருந்தவர். செகண்ட் இயருக்கு மேலே படிப்பை தொடரலை. அப்போ வந்து காமராஜர் எங்கே வந்து மேடையில் பேசினாலும் அதெல்லாமும் பறந்து போன பக்கங்களில் எழுதியிருக்காரு. ஸோ நான் அதை டீட்டெயிலாக சொல்லலை, நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க. அதில் இல்லாத சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே குறிப்பிடுறேன். ஸோ காமராஜர் எங்கே போனாலும் அந்த மேடையில் போய் இவர் முதல்ல பேசியிருப்பார். தலைவர் வருகிறார், வந்து கொண்டு இருக்கிறார், அப்படி இப்படின்னு முத்தாய்ப்பாக சில பேச்செல்லாம் இவர் பேசுவார். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது சுவாமிநாதன் ஒருத்தர் இருந்தார் அங்கே மதுரையில். ஸோ எந்த சுவாமிநாதன்ப்பா இன்றைக்கி மேடையில் யார் பேச போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் உனக்கு வந்து ஒரு அடைமொழி தேவை. சுவாமிநாதன்னா ரொம்ப காமன் நேமாக இருக்குது, ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கணும். அதை கூட எழுதியிருக்கார் பறந்து போன பக்கங்களில். எங்கள் ஊர், எங்கள் தாத்தாவோட அப்பா, அது ஊர் வந்து மாயவரம் பக்கத்தில் இருக்கிற கோமல். சரி நீ கோமல்னு வச்சுக்கோ, ஏன்னா அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோமல் சுவாமிநாதன் அன்றைக்கி அதுக்காக வச்சுட்ட பேர். அப்போ வந்து அந்த பத்திரிக்கை, அந்த ஒரு துண்டு பேப்பர் கூட எங்கள் வீட்டில் இருக்குது. கோமல் சுவாமிநாதனின் கோடையிடி பேச்சு, ஆவேச பேச்சு, இப்படியெல்லாம் அன்றைக்கி பத்திரிக்கையில் வரும். காங்கிரஸ் காமராஜரோட பெரிய பெரிய தொண்டர் அவர். அது கதர் கட்டின பேண்ட் போட்டுருந்தா காலேஜுக்கு போயிருப்பார். ஒரு மீட்டிங்கில் வந்து காமராஜர் சொன்னாராம், எதுக்குப்பா இப்படி பேண்ட்டெல்லாம் போட்டுட்டு வெளிநாட்டு உடையெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, கதற்கட்ட வேணும் ஐயா அப்படின்னு ஒரு டாபிக் இதில் இருக்குது பறந்து போன பக்கங்கள். கதற்கட்ட வேணும் ஐயான்னு சொல்லி அன்றைக்கி கதர் உடை, கதர் வேட்டி, கதர் ஜிப்பாக்கு சட்டை தான் அப்போது. அப்புறம் தான் ஜிப்பாக்கு மாறினவர் தான் தன்னோட 19வது வயசில். கடைசி வரைக்கும் அவரோட கடைசி மூச்சு வரைக்கும் கதரோடையே, கதர் வேட்டி, எங்கள் அப்பானாலே கதர் வேட்டி, கதர் ஜிப்பா. ஜிப்பா இந்த ஜில்ப்பு தலை உங்களுக்கு தெரியும், இவ்வளோ ஒரு தலையை வச்சு அந்த ஜிப்பா தலையோட அவர் வந்து ஜிப்பாவோட வருது தான் இன்றைக்கி. அப்படி ஜிலு 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 ஜிலுன்னு கோமல் வந்து ஒரு வெள்ளை தூய வெள்ளையில் வடையை போட்டுட்டு இந்த ஹேர் ஸ்டைலோடு அப்படி நடந்து வருவார். அதுதான் எங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. என்ன ஒரு நேர்த்தியான உடை அப்படின்னு சொல்லுவாங்க உடையை பற்றி. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் கரெக்டு, பட் அந்த உடை வந்து வெள்ளையும் சொல்லியுமா எங்கள் அப்பா வெளியில் வெள்ளையாக வந்தார்னா அந்த கிரெடிட் எங்கள் அம்மாவுக்கு தான். அப்படி எப்பயுமே ஒரு கதர் வேட்டி சட்டையை வந்து தோச்சு அயன் பண்ணி வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா. ஸோ விஜயலட்சுமி இன்றைக்கி வந்திருப்பாங்க அம்மாவில். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக ஷீஸ் 87 கம்ப்ளீட்டட். கொஞ்ச நாளாக அவங்களால வெளியில் வர முடியறதில்ல. அப்போது சேவா ஸ்டேஜ்னு இங்கே எஸ்வி சகசராமம் நடத்தின்ற ஒரு நாடக குழு. ஒரு நிமிஷம், இந்த கோமல்ங்கிற பேரை பற்றி சொன்னாங்க. ஒரு கதாசிரியனாக, ஒரு எழுத்தாளராக, தமிழிலே பயின்றவராக, இப்போ அதுலேருந்து நான் தமிழுக்கு வரேன். இப்போது இந்த கோமல்ங்கிறது எப்படின்னா, இந்த கோமலை வச்சுட்டு ஒரு 4 நகைச்சுவை பண்ணார். முதல் நகைச்சுவை என்னென்னா, கோமல் எங்கே இருக்குது, தேரழுந்தூர் பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து ரொம்ப பக்கம். கோமல் சுவாமி எழுதுறார். தேரழுந்தூர் பக்கத்தில் வந்து 4 கிலோமீட்டர் ஒரு கம்பன் பிறந்திருக்கான். ஒரு 8 நூற்றாண்டுகள் கழிந்த பிறகு தான் இன்னொரு கம்பன் பிறந்திருக்கிறான். அது முதல் நகைச்சுவை சொன்னார். அது இன்னும் டெவலப் பண்ணுறார். சரி, அப்படின்னா அது ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது கோமல் அப்படின்னா. அதுக்கு அடுத்து சொல்கிறார் கோடையிடி கோமல். அந்த சொன்னாங்களே அவங்க கோடையிடி என்ற இதனால் கோமல் கரெக்டாக இருக்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரயிலில் ரிசர்வேஷன் பண்ண பிரச்சனை வந்துவிட்டான் ஒரு வாட்டி கோயம்புத்தூர் போயிட்டு. ஏன்னா இவருக்கு வந்து கோமலா சுவாமிநாதன் லேடிஸ் சைடில் ரிசர்வேஷன் கொடுத்துருவாங்க. கம்பார்ட்மெண்ட்டில், அந்த கம்பார்ட்மெண்ட்டில் தனியாக ஒரு அறை ஒன்று இருக்கும் ஓரமாக. அதுக்குள்ளே கொடுத்த உடனே டிக்கெட் சேக்கர் வந்து என்ன சொன்னால், நீ வந்து உள்ளுக்குள்ளே போகக்கூடாது. இல்லை, என் பேர் கோமல் சுவாமிநாதன். யார் இந்த மாதிரி பேர் வச்சு தொலைச்சான், எங்களை தொந்தரவு பண்ணுறீங்களா கேட்டு அப்புறம் ஒரு குஜராத்தி ஃபேமிலிக்கு இடம் கொடுத்தான்னு சொன்னார். இது 3வது நகைச்சுவை. இதுக்கு அப்புறம் 4வது ஒன்று, கோமதி சுவாமிநாதன் ஒருத்தர் குமுதத்தில் நிறைய நாடகங்கள்லாம் எழுது. ஒரு பேராசிரியரை பற்றி பேசும்பொழுது கோமதி சுவாமிநாதன் அவர்கள் குமுதத்தில் பல ஆராய்ச்சி பண்ணி மேலே பேசிட்டு வரான். போட்டு பேராசிரியர் தாக்கியிருக்கார் அந்த பக்கத்தில். நான் அந்த பக்கத்தை கொஞ்சம் லேசாக வேகமாக தள்ளிட்டு போனேன். இவர் பேராசிரியர் தாக்கத்தை படிக்கிறதானே. ஆனால் அவருக்கு பிடித்த பேராசிரியர் நாகநந்தி எங்களுடைய பேராசிரியர். இதுக்கு அடுத்த ஒரு நகைச்சுவை போகிறாரு. இதெல்லாம் தாண்டி ஃபைனல் நகைச்சுவை. இதிலே 5 வந்தாச்சு. ஸோ ஒரு நாடகாசிரியர் ஒரு சின்ன விஷயம் எப்படி டெவலப் பண்ணுற பாருங்க, அதுதான் அவருடைய தமிழுக்கு கை கொடுத்தது. ஃபைனல் டச் என்ன அப்படின்னா, KS கோபாலகிருஷ்ணன் வந்து சித்தி படம் எடுக்கிறார். அது வந்து ஹிந்தியில் வந்து நூட்டன் நடிக்கிறார். நூட்டன் நடிக்கும்போது அந்த அம்மா ஹிந்தி அவளுக்கு சொல்ல தெரியாது. கோமல் சொல்ல அவ வாய் தவிர கோல்மால்னே கூப்பிட ஆரம்பிச்சாலாம். கோமல் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு லேடி நேம். ஆக்சுவலாக இட்ஸ் அ ஃபீமேல் நேம் இன் நார்த் இந்தியா. கோமல்ங்கிற பேர் நார்த் இந்தியாவில் நிறைய கோமல் சிங் அந்த மாதிரி. கோமல்ங்கிறது வந்து அருமையான வந்து சமஸ்கிருதத்துலேருந்து வந்த ஹிந்திக்கு வந்தது. கோமல் ஸ்வரம், தீர்க்க ஸ்வராஸ் அண்ட் கோமல் ஸ்வராஸ். ஹிந்துஸ்தானி கற்றுன்ற சிவசங்கரி அம்மா இருக்கா, ஷி ஹஸ் லேர்ன்ட் ஹிந்துஸ்தானி. அதில் வந்து கோமல் ஸ்வராஸ் அப்படிம்பாங்க. சில அழுத்தி பிடிக்கணும், சில அப்படி இனிமையாக இருக்கக்கூடியது. அது அந்த அம்மாவுக்கு தெரியல என்னமோ. கோல்மால்ட்டா அவர் எழுதுறதில்ல, கோமாலில் ஆரம்பித்து கோல்மாலில் முடிஞ்சதுன்ட்டு. ஒரு சின்ன விஷயத்தை
5 நகைச்சுவை பறந்து போன பக்கங்கள் நீங்கள் படிக்கணும், விடாத படிக்கணும். ப்ளீஸ் கண்டினியூ. அதில் வந்து இப்போ ஒரு நாடகத்தில் எழுத்து நிறையா படித்து அங்கே காரைக்குடியிலலாம் நிறையா நாடகம். அப்போ சிவாஜி கணேசன், நம்ம சாமி கண்ணு எல்லாம் அங்கே வந்து நாடகம் நடத்தி பார்த்துருக்காரு. அவர் நிறைய நாடகத்துக்குள்ளே தான் போகணும், அதையும் எழுதியிருப்பார். நவாப் ராஜமாணிக்கோட நாடகம் தான் நான் பார்த்த முதல் நாடகம், ராமாயண நாடகம். அப்படியே அந்த நாடகம் என்னை மேடையில் ஈர்த்து இன்றைக்கும் நான் நாடகத்தில் இருக்கேன்னா அன்றைக்கி நவாப் ராஜமாணிக்கம் போட்ட விடிய விடிய நாடகம் நடக்கும் இல்லையா, நவாப் ராஜா, அதையும் எழுதியிருக்கார் பறந்து போன பக்கங்கள். நாடகத்துறையில் தான் வரணும். இதுக்கு என்ன பேக்ரவுண்டு அப்படின்னு பார்த்தோன்னா பேக்ரவுண்டே கிடையாது. ஒரு பயங்கர சாஸ்திரோஸ்தமான ஒரு அக்ரஹார குடும்பம் எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம். அது எப்படி சொல்லணும்னு கேட்டால், அக்ரஹார குடும்பம்னா காலையில் அந்த இது பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு மத்தியானம் பண்ணிவிட்டு பரிசேஷம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அப்படி ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆச்சாரமான ஒரு குடும்பத்துலேருந்து வந்து இவர் நாடகத்துறைக்கு வந்தது தான் ரொம்ப பெரிய விஷயம். எங்கள் தாத்தாலாம் எனக்கு ஒரு 15 வயசு இருக்கிற வரைக்கும் எங்கள் தாத்தா இருந்தார். ஸ்ட்ரிக்ட்டுனா அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட். நாங்களாம் அந்த காலத்தில் தாத்தா இங்கே இருக்கும்போது நாங்கள் இப்படி எதிர்க்க நடந்து போக முடியாது. இதெல்லாம் பறந்து போன பக்கங்களில் இல்லை. நாங்கள் குளிக்காமல் அப்படி தாத்தா முன்னாடி நடந்து போக முடியாது. அப்படி மடி ஆச்சாரம் அந்த மாதிரி அந்த ஒரு அதில் வந்து தாத்தா வந்து ரொம்ப விருப்பப்படலை நாடகத்துறைக்கு, சினிமா துறைக்கு எதுக்கு போகணுன்னு. எங்கள் பாட்டி ஒரு பயங்கர சப்போர்ட், அம்மாவோட சப்போர்ட்டு தான் எங்கள் அப்பாவுக்கு. ஃபுல்லாக அவன் பண்ணட்டும், அவன் அம்பின்னு தான் வீட்டில் கூப்பிடுவாங்க. ஸோ அம்பி ஏதோ நினைக்கிறான், அவன் என்ன நினைக்கிறானோ பண்ணட்டும். ஏன்னா எங்கள் பெரியப்பா போஸ்ட் ஆஃபீஸு, எங்கள் இன்னொருத்தர் வந்து இந்தியன் ஆயில் கம்பெனி, போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க்கு, இப்படியே தான் நம்ம குடும்பத்தில் இருக்கணுமா. ஒருத்தர் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணணும்னு ஆசைப்படுறான், பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது எங்கள் பாட்டி தான். அந்த பாட்டி பேர் அன்னபூர்ணி. அதுதான் மனோரமா கேரக்டர். அந்த என் வீடு என் கணவர்லாம் மனோரமாவோட கேரக்டர் பேர் தான். அம்மா மேலே அப்படி ஒரு அபரிமிதமான ஒரு பாசம் எங்கள் அப்பா. நான் சொன்ன கோமலோட நகைச்சுவை ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் இந்த சொன்ன அந்த அன்னபூர்ணி கேரக்டர், அதை ட்ராமாவில் பார்த்து அழாதவன் கிடையாது. அப்படியே அந்த 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 பிரமாதமாக படிப்பாங்க. அந்த மனோரமாவை பற்றி அது சொல்லும்போது அது வேறு. இதில் இப்போவே சொல்கிறேன், மனோரமா வந்து அப்பா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு நல்ல மடிசார் கட்டிட்டு ஒரு பிராமன் வேஷத்தில் நடிக்கணும் கோமல், நீங்கள் தான் அந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா வந்து நிறையா நாடகங்கள் வந்து அதே அரைச்சமாவை அரைச்சி நிறையா இந்த அகரகார பிராமின் பாஷையில் நிறையா நாடகங்கள் வந்துட்டு இருந்த காலம் அது உங்களுக்கு தெரியும். தனி கொடுத்தனும், ஊர்வம்பு, அது மாதிரி நிறைய. ஸோ அதனால் அந்த ஒரு பாஷையில் நான் நாடகம் எழுதுறது இல்லைங்கிற ஒரு தீர்மானத்தில் இருந்தவர் அப்பா. சமூக ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு நாடகத்தை தான் கண்டென்ட்டாக வச்சு அதை தான் நாடகமாக எழுதணும். மனோரமா கேட்டதால ஓஹோ இப்போ எல்லாரும் போல் நானும் வந்து அகரகார பாஷையில் நாடகம் எழுதணுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சார். அப்போ மனோரமா சொன்னாங்க, இல்லை எனக்காக நீங்கள் எழுதி கொடுங்க கோமல் சொல்லி அதுக்காக எழுதினது தான் என் வீடு என் கணவன் என் குழந்தைங்கிற ட்ராமா. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா எங்கள் வீட்டில் நடந்த இன்சிடென்ட்ஸ் இருக்கும். ஒரு பசுமாடு கண்ணு போட்ட இன்சிடென்ட்டு, எரும மாடு தொலைஞ்சு போன இன்சிடென்ட்டு, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஒரு டைலாக் வரும், நீ தான் கொஞ்சம் செலவை குறைச்சிக்கணும் அப்படிம்பார். அதில் சொல்லுவார் அவர், இந்த நோன்பு அந்த நோன்பு 3வது பொண்ணு சீமந்தத்துக்கு வரத்துக்குள்ளே 4வது பொண்ணுக்கு 2வது பொண்ணுக்கு டெலிவரி, அதுக்குள்ளே 4வது பொண்ணு வந்து இப்போ வளகாப்புக்காக, இதுக்கு நடுவில் அந்த பண்டிகை இந்த பண்டிகை, அங்கே இதுக்கு கொடுக்கணும் அதுக்கு கொடுக்கணும், திரும்பி படுத்தா தீபாவளி, புரண்டு படுத்தா பொங்கல், இதில் எந்த செலவானு நான் குறைக்கிறது அப்படின்னு ஒரு டைலாக் வரும். ஸோ எங்களுக்கெல்லாமே ரொம்ப பிடிச்ச, அதுக்காக மனோரமாக்காக எழுதின நாடகம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் எங்கள் குடும்பமும் இருந்தது. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. தன்னோட மைத்துனர்கள், அவங்க நாத்தனார்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக வச்சு வளர்த்து கடைசியில் அந்த ட்ராமா முடியும். அந்த சஸ்பென்ஸ் என்னென்னா, அந்த மனோரமா கன்சீவ் ஆகிடுவாங்க. 35-40 இயர்ஸ் இருக்கும். அதுதான் அந்த நாடகத்தை திருப்பி எடுத்து போடணும்னு சொல்லிட்டு ரீசெண்டாக 2022 வந்து என் வீடு என் கணவன் என் குழந்தை நாடகத்தை நாங்கள் எடுத்து ஒரு 10-15 நாடகம் போட்டோம். எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவருடைய தமிழை பற்றி கொஞ்சம் பின்னாடி போகலாம். நீங்கள் சொன்ன விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கும்போது அவர் வந்து தான் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியும் சூழலை பற்றியும் ஒரு அருமையாக எழுதியிருக்காரு. அதாவது ஒரு விஷயம் தெரியணும், சாதாரணமாக இப்படி உட்கார முடியாது. இங்கே வந்த உடனே இந்த மேடையில் இருந்தது உடனே தாரணி சொன்னால், சார் அந்த மேடையில் போட்டிருக்கிற அந்த இது ஸ்கின் சரியா இல்லை, அது கொஞ்சம் சரியாக மாற்றுங்க, போகிற இடத்துலாம் இப்படி பார்த்து இது சரியா இல்லையான்னு. இந்த நுணுகிய பார்வை, இந்த எழிற்பார்வை கோமல்கிட்டே கிடச்சிருக்கும். ஏன் அப்படின்னா சாதாரண விஷயத்த சொல்லுவார். நாங்கள் சொல்கிறது, திருநெல்வேலிக்காரன் எப்படி பேசுவான்ட்டு, இங்கே திருநெல்வேலிக்காரன் நிறைய பேர் இருக்கிறாங்க, எப்படி பேசுவான்னு தெரியும். அவன் சொன்னால் டிக்கெட் கிடைக்காதீங்க, ட்ரெயினில் ஏறி வரான். வெளியில் வந்து என்ன சொன்னான், ஃபஸ்ட் கிளாஸ் தான் வந்தேன்ப்பா, நல்ல கம்பார்ட்மெண்ட்டில் கதவு பக்கத்தில் உட்காந்து நல்லா காத்தோட்டமாக வந்தேன் அப்படின்னா இருக்கிற விஷயத்த இவர் எழுதுறார். திருநெல்வேலிக்காரனை பற்றி எழுதுறார். யார்? கோமல் எழுதுறார். எப்போ பார்த்தாலும் தாமிரபரணி தண்ணியை குடித்தேன், அதனால் புத்திசாலியாக இருக்கேம்மா. இந்த பக்கம் தி ஜானகிராமன் கேஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, காவிரி தண்ணி அப்படிம்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதுறார். எப்பவும் தாமிரபரணி இருக்காது, சில நேரம் வந்து வறண்டு போயிடும். கீழாம்பரம் வந்துருக்கார இருந்தால் அவர் சொல்லுவார், வறண்டு இருக்கும்.
தஞ்சாவூரில் இருக்கிற காவேரி வந்து அறக்காவேரி, பாதி காவேரி. நான் திருச்சியில் பக்கத்தில் முசிறியில் இருந்திருக்கேன். திருச்சியில் ஓடுறதா அகண்ட காவேரி. திருச்சியில் ஓடுறது இதுவும் இல்லை அதுவும் இல்லை, அகண்ட காவேரியில்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னானா, அதனால தான் 2 கேட்டானா இருக்கேன் கேட்டானா. இதை சொல்கிறது சாதாரண நகைச்சுவை. இதுக்கு மேலே ஒரு படி போகிறார். அவர் எழுதுகிறார், அவரே வார்த்தையில் சொல்லணுங்கிறது, குறிப்பிட்ட தண்ணீரில் இந்த 2 வருடம் குளித்திருக்கேன் என்று சொன்னார். அதாவது 2 வருஷம் இங்கே குளிச்சிருக்கேன்னு சொன்னார், 2 கட்டான் அப்படிங்கிறான்னு எழுதிட்டு அவர் எங்கே தமிழில் வரார் அப்படிங்கிற பார்த்தா இதை சொல்லிட்டு எழுதுகிறார், குறிப்பிட்ட தண்ணீரில் குளிப்பதனால் மட்டும் ஒருவன் அறிவாளி ஆகிவிட முடியாது என்றாலும் நதியிடம் அவர்களுக்குள்ள வாழ்க்கை அனுபவமும் பிடிப்பும் அவர்களை அப்படி பேச வைக்கிறது. எனவேதான் கம்பன் பேசுகிறான், சரையு என்பது தாய்மொழி அன்னது. சாதாரண ஒரு பக்கம் பறந்து போன பக்கத்தில் கம்பனை கொண்டு எங்கோ கொண்டு வரார் பாருங்க. சரையு என்பது தாய்மொழி அன்னது என்பது கம்பனுடைய பெஸ்ட் வேர்ட்ஸ். அதை போகிற போக்கில் சுட்டி காட்டக்கூடிய ஒருவர் தான் இப்படி எழுத முடியும். ஒரு சாதாரண கதாபாத்திரம் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை பேசுகிறான் கடைசி காட்சியிலன்னா அவனை கொண்டு அங்கே டெவலப் பண்ணின்னு வரணும். இவர் பேச இந்த ஜிலிசப்பா 2 கட்டான ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிச்சிடறோம் எல்லாரும். எடுத்த உடனே வந்து நதியை பற்றி. அதனால தான் லாசாரா சிந்தா நதின்னு எழுதினார். நதிக்குள்ள பெருமை, நதி ஓடிண்டே இருக்கும். இப்போ நீங்கள் நடுவில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் சொல்லி ஆகணும். அப்போ திடீர்னு வந்து ஒரு சின்ன துண்டு பேப்பரில் வந்து சேவா ஸ்டேஜ் வந்து ஒரு நாடக பயிற்சி பள்ளி நடத்த போகிறாங்கன்னு ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரில், அவ்வளோதான். அந்த துண்டு பேப்பரை பார்த்து நான் போய் இங்கே சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் இயரோட காலேஜை விட்டுட்டு அங்கேருந்து ஒரு பேனாவை நான் வந்து என்னுடைய பாக்கெட்டில் சொருகிட்டு ரயில் ஏறிட்டேன் அப்படின்னு வர. இங்கே யாரோ ஒரு உறவுக்காரர் இருந்து அங்கே ட்ரிப்ளிகேன்லேயோ சைதாப்பேட்டில் அங்கேருந்து வந்து இங்கே வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் ஃபேமிலியெல்லாம் இங்கே வந்து செட்டில் ஆனாங்க. வந்து சேவா ஸ்டேஜில் நம்பர் 10 தாண்டவராயன் ஸ்ட்ரீட் சகசரநாமம் வீடு ராயப்பேட்டால் அவர் வீட்டில் தான் அந்த பயிற்சி பட்டுற. அதில் வந்து நிறையா நாடகம் எழுத அப்படியெல்லாம் இன்றைக்கி பயிற்சி பட்டற நாடகம் எப்படி எழுதுறது, நாடகம் எப்படி நடத்துறது அப்படிலாம் பயிற்சி பட்டறையெல்லாம் இன்றைக்கி நடக்கலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் 2-3 இடத்துல நடத்தியிருக்கேன். பட் அப்பாலாம் நிறைய பயிற்சி பட்டறைகள்லாம் நடத்தியிருக்காரு. பட் அன்றைக்கி எஸ்வி சகசரநாமம் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய கலைக்கூடம் அது. தீஜானகிராமர்லேருந்து இவர் நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட்டே இருக்குது, பெரிய லிஸ்ட் இருக்குது. அத்தனை பேரும் அவங்க டெய்லி வருவாங்க. அதில் எழுதுறாரு வேறு அத்தனை பேர் லிஸ்ட்டில். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கோமல் தமிழ். இனிமேல் எழுதினா அவரை மாதிரி தான் எழுதணும்னு தோன்றது. அவர் எழுதுறாரு கூட இருந்து, நீங்கள் சொன்னல கூட எழுந்த பற்றி எழுதுறாரு, சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் போதே மீசை எறும்பிய கோபி. சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் போதே மீசை எறும்பிய கோபின்னா சின்ன வயசுலேயே வந்து அங்கேயே நடித்து அங்கேயே பெரியவனாக இருக்கான். அங்கேயே சகசநாமம் குரூப்பில் இவர் படித்து காட்டு வரான், அவன் கோபி கேட்டுருப்பார். திடீர்னு எழுந்து போயிட்டோன்னா கோவம் வந்துடும். அவ்வளோ எழுத்தாளர்களும் அங்கே வந்து எல்லா எழுத்தாளரும் உட்காந்துருக்காங்க. கூட பிஎஸ் ராமையா என்ன ஷழிய இருக்க பிழிய அப்படின்னு வாயில் வெத்தலை அதே எழுதியிருக்காரு. அற்புதமான விஷயம் சொல்லியிருப்பார். அப்போ அந்த நாடக பயிற்சி பற்றையில் ஒரு வருஷம் பயிற்சி முடிஞ்ச உடனே ஒருத்தரும் ஒரு நாடகம் எழுதணும். இவர் எழுதின நாடகம் வந்து புதிய பாதை அப்படின்னு ஒரு நாடகம். ஸோ அந்த நாடகத்தை வந்து அதுதான் முதல் நாடகம் அஃபிஷியலாக. அதுக்கு முன்னாடி நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்கலாம் உள்ள ஊரில். புதிய பாதை நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. நம்மளே அதை எடுத்து செய்யலாம்னு சொல்லிட்டு எஸ்பி சகசரநாமம் கடைசியாக தான் அதை ஒத்துட்டாரு. குஜராத்தி குரூப் வந்து அந்த நாடகத்தை யாருமே வேண்டாம் இவர் எஸ்வி சகசரநாமம் வேண்டாம் எடுத்துக்க வேண்டாம் சொன்னார். குஜராத்தி ட்ரூப் அந்த நாடகத்தை எடுத்து தமிழில் ஒரு குஜராத்தி பீப்புள் வந்து தமிழில் பேசி அந்த நாடகத்தை போட்டதுக்கப்புறமா மேடையில் பார்த்ததுக்கோ ஐயோ நம்ம இதை விட்டுட்டோமே, நம்ம எடுத்து திருப்பி செய்வோம்னு சொல்லி எஸ்வி சகசரநாமம் சொல்லி வந்து புதிய பாதைன்னு முதல் நாடகத்தை எழுதி நாடக உலகத்திற்குள்ள நுழைஞ்சார். இதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் முதல் நாடகம் வந்து அவர் பார்த்தது வந்து மதுரையில் செல்வம் தியேட்டரில். நீங்கள் சொன்னல அந்த எக்ஸ்பீரியன்ஸு நவாப் ராஜமாணிக்கம், யூஆர் ரைட். அதில் பார்த்தா அவர் எழுதுறார், இந்த ட்ராமாவில் வந்து திரை உயரும் அனுபவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் 2 பக்கம் பார்த்துருக்கீங்க, அங்கே உட்காண்டும் பார்த்துருக்கீர்கள், இங்கேருந்தும் பார்த்துருக்கீர்கள். திரை உயரும் அனுபவம் சொல்லிட்டு எழுதுறார். பிஎஸ் ராமையாவின் மல்லியம் மங்களம் நாடகம் முடிந்த பிறகு ராமையா எப்படி அப்படின்னு வந்து கேட்டாராம். வாயில் வச்சா ட்ராமா வந்தோடனே எப்படின்னு கேட்டோன்னே எங்கள் இனிய நண்பர் இன்னும் நம்மோடு இருக்கக்கூடிய எஸ் வைத்தீஸ்வரன், அவர் வந்து எஸ்வி சகசரநாமம் உறவினர், அவர் பக்கத்தில் நின்றுட்டுருக்கார் ஸ்டேஜில். அவர் என்ன சொன்னார்னு கோமல் பதிவு செய்கிறார். நாடகம் முடிந்த பிறகு ராமையா எப்படி என்று கேட்டவுடன் எஸ் வைத்தீஸ்வரன் சொன்னது, நாடகம் முடிந்துவிட்டும் கூட அனல் அணைந்துவிட்ட ஊதுலையின் அருகில் நிற்கும் போது உள்ள தகிப்பை இந்த மேடையில் நிற்கும் போது உணர்கிறேன் என்று எஸ் வைத்தீஸ்வரன் எழுதியிருக்கிறார். அதை பதிவு பண்ணுறாங்க. என்ன அளவு அந்த தமிழினுடைய போக்கிலேயும் அந்த தமிழ் வாக்கியங்களுடைய உணர்ச்சியிலே அதில் தொங்கி நிற்கக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வரிகளிலும் அவர் மனது எப்படி போகுது பாருங்கள். அந்த மொத்த பறந்து போன பக்கங்கள் வந்து எல்லா புக்கிலையும்
ஒரே ஒரு எஸ் வைத்தீஸ்வரன் கவிஞர் அந்த அவருடைய வரிகளை இங்கே பதிவு செய்திருக்காரு. அப்படின்னா வாட் இஸ் இஸ் சாய்ஸ், அதுக்கு தான் சொல்ல வரும். அந்த திரை நவாப் ராஜமாணிக்க நாடகத்தை போது அந்த திரை உயர்ந்து அப்படி ஒரு சீன் செட் இருக்கும். அந்த பிரம்மாண்டத்தையும் அது ஒரு வேற உலகம் அந்த நடிக்கிறது அதையும் பார்த்தோட என்னுடைய சொச்ச வாழ்க்கை இனிமேல் இந்த மேடையில் தான் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அதை வந்து பதிவு பண்ணியிருப்பார் அந்த பறந்து போன பக்கங்களில். அதாவது அது வந்து செக்கு மாடுகள், சொர்க்க பூமி, தண்ணீர் தண்ணீர் இல்லையா, அந்த 3. இதுக்கு நடுவில் இப்போ நான் அதுதான் இன்றைக்கி வந்த உடனே இவர்கிட்ட சொன்னேன், நாடகம் தொழில்முறை நாடக நடிகர்கள்ங்கிறது நாடக நடத்துவர் எழுத்தாளர்கள் ரொம்ப கம்மி அந்த காலத்தில். எல்லோரும் ஒரு பேங்க்லேயோ இன்சூரன்ஸ்லேயோ எங்கேயோ வேலை பார்த்துட்டு ஸ்கூட்டரில் சாயங்காலம் வந்து ஒரு 6 மணிக்கு சபாக்கு வந்து நாடகம் நடிச்சுட்டு போகிற அமைச்சூர் நாடக நடிகர்களால் தான் இன்றைக்கி நாடகம் இவ்வளோ வளர்ந்துருக்கு. அது வேறு விஷயம். அப்படி இருந்த காலகட்டத்தில் நாடகத்தை நம்பி மேடையிலிருந்து வந்த வருமானத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்திருக்கு சென்னையிலனா அது எங்கள் குடும்பம் தான். ஸோ அது வந்து இன்றைக்கும் நான் நினச்சி பார்த்தா எனக்கு பெரிய பிரமிப்பாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் ட்ராமா யாராவது நாடகத்தை நம்பி நாடகத்துலேருந்து வர வருமானத்தில் இன்றைக்கி கொடுத்தா நான் பண்ண முடியுமா? 3 பசங்க, நானே, எனக்கு 2 தம்பி, எங்கள் அப்பா அம்மாவும் கூட தான் ரொம்ப வருஷம் இருந்தா எங்கள் அப்பாவோட. போஸ்டல் காலனியில் வீடு, ஏன்னா வீடு வாங்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. எங்கள் தாத்தா போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணதுனால அங்கே ஏதோ வீடு அலோகேட் பண்ணிட்டாங்க போஸ்டல் காலனியில். நாடகத்தில் சம்பாத்தியம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, உங்கள் அப்பா அதுக்கு மேலே ஒரு காரியம் பண்ணியிருக்கார். உங்ககிட்ட சொன்னார் இல்லையோ தெரியாது, புத்தகத்தில் இருக்கார். நாடகத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு வேண்டி 10 வட்டிக்கு கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்காரு. வேறு வழி கிடையாது. இன்றைக்கி நானும் தான் கடன் வாங்கிட்டு இருக்கேன். நாடகம் நடத்தணும்னா இதான். ஆனால் அன்றைக்கி காலகட்டத்தில் நாங்கள் படித்த காலகட்டத்தில் எனக்கு 500 ரூபா தான் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் ஃபீஸு. அந்த ஒரு வருஷத்தோட ஃபீஸ் 500 ரூபா கட்ட எப்படி நான் தண்ணீர் இருக்கேன். இன்றைக்கி நான் வெளியில் சொன்னான்னா கூட இந்த மாதிரிலாம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்வாங்க. இன்றைக்கி என்ன தெரியணும்னு எனக்கு தெரியல நிஜமாவே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அன்றைக்கி ஒரு வாழ்க்கை. நானாலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளில் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடில் கூட நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி அந்த 3 கிரவுண்டு வீடு, பெரிய வீடு போஸ்டல் காலனியில், பெரிய வேப்பமரம் ஒரு ஓரத்தில். அப்புறம் எங்களுக்கு வந்து கலை சாயங்காலம் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து அப்போ என்னென்னா டெய்லி எதை கிருஷ்ணகான சபா, அந்த சபா, வாணி மகால், எல்லா சபாலையும் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம், கச்சேரி, நாடகம், இதுதான். சாயங்காலம்னாலும் எல்லாரும் இதை தான் பண்ணுவாங்க வாழ்க்கையில். நான் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு தெரியவே தெரியாது மற்ற என்டர்டெயின்மெண்ட்லாம் கூட இருக்குன்னு. ஸோ அப்படி ஒரு இங்கே வந்து அலையன்ஸில் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நாடகத்தை மொழிபெயர்த்து தமிழில் போடுறாங்க, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டின்னு போவார். அப்புறம் யூஎஸ் கான்சுலேட் லைப்ரரிக்கு கூட்டின்னு போவார், கனிமரா லைப்ரரிக்கு கூட்டின்னு போவார். திடீர்னு பார்த்தா யூஎஸ் கான்சுலேட்டில் ஏதோ ஒரு இன்றைக்கி ஒரு ஷோ ஒன்று போடுறாங்களாம், டாக்குமெண்ட்ரி ஷோ, வா போகலான்னு கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி மேக்ஸ் மில்லர் பவனில் ஒரு ஜெர்மன் பிளேக்கு கூட்டிகிட்டு போவார். எனக்கு வந்து எல்லாருமே இப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பார்த்தா எனக்கு கிடைச்சது வந்து ஒரு அதீத ஒரு அனுபவம், இப்படி ஒரு அனுபவம், இப்படி ஒரு ரிச் கல்ச்சுரல் அட்மாஸ்பியர். நான் என்னோட 8வது வயசுலேருந்து நான் வந்து இலக்கிய சிந்தனையில் செலக்ட் பண்ண 12 மாதம் செலக்ட் பண்ண 12 கதைகளும் ஒரு புக்காக வரும்ல, அதெல்லாம் படிச்சிருக்கேன் நான் அப்போலேருந்து. எல்லாரும் இப்படி தான் பார்த்தா எனக்கு கிடைச்ச என்ன ஒரு கல்ச்சுரல் ரிச் அனுபவங்கிறது நான் போக போக வளர வளர என்னோடய வாழ்க்கையில் அப்புறம் தான் புரிஞ்சுது. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டிவிஎஸ் சுந்தரம் ஃபைனான்ஸில் என் ஹஸ்பண்டுக்கு வேலை. ஸோ கல்யாணம் ஆனவுடனே முதல் வருஷம் சொன்னார், இங்கே ஏதோ நம்ம எல்டிஎஸ் போட்டுட்டு எல்எஃப்டி போட்டுட்டு நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னோட எனக்கு ஒரே நம்ம ஹாலிடேக்கு ஊருக்கு போகிறதுக்கு கூட கம்பெனியில் பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு வந்து மாதம் 1ஆம் தேதி சம்பளம் வரும், எல்எஃப்டின்னு ஒன்று இருக்கும், மெடிக்கல், இதெல்லாம் இந்த டெர்மினாலஜிலாம் கூட எனக்கு தெரியாது. எல்லோரும் சாயங்காலம் ட்ராமா இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு ஒரு நினச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் இன்றைக்கி யோசிக்கும் போது என்ன ஒரு ரிச் பேஸ் எனக்கு வந்து கல்ச்சுரல் அண்ட் இலக்கியத்தில் வந்து கொடுத்துருக்காரு எங்கள் அப்பான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து பிஃபோர் மேரேஜ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சல? அப்புறம் நான் ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம், 20 வயசில் கல்யாணம், அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையுமே. இல்லை, அமைச்சர் நாடகத்தை பற்றி இந்த ஒரு இடம் நான் படித்து காட்டுறேன். இதெல்லாம் ஆவணமாக செய்யக்கூடிய இடங்கள் ஒரு 10 வரி இருக்குது பாருங்கள். அப்போதுதான் சென்னை நாடக உலகில் ஒரு புரட்சி, தொழிற்புரட்சி தொடங்கி இருந்தது. தொழிற்புரட்சி, ஏன்னா அவருக்கு தொழில் நாடகம். பாரதி எழுதுகிறான், நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குழைத்தல். ஸோ தொழில் புரட்சின்னு எழுதுகிறார். அந்த புரட்சியை தொடங்கியவர்கள் அமைச்சூர் நாடக நடிகர்கள். 2 தொழில்முறை குழுக்கள் அன்று ப்ரொஃபஷனல்ஸ் சென்னை நகரில் பிரதானமாக இயங்கிக் கொண்டிருந்தன. முதலாவது டிகேஎஸ் குழுவினர். அவருடைய ராஜராஜ சோழன், தேசபக்த சிதம்பரனார் போன்ற நாடகங்கள் நடைபெற்று வந்தன. 2வது சேவா ஸ்டேஜ், இவாளது சேவா ஸ்டேஜ், அவருடைய தேரோட்டி மகன் வடிவேலு வாத்தியார் போன்ற நாடகங்கள். அது தவிர எம்ஜிஆர் நாடக மன்றத்தின் இன்பக்கனவு, அவன் அமரன் போன்ற நாடகங்கள், சிவாஜி நாடக மன்றத்தின் சில நாடகங்கள், தேன்கூடு, வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்றவை. எஸ் ராஜேந்திரன் குழுவின் நாடகங்கள், வழக்கம் போல எம்ஆர் ராதா நாடகங்கள் ஒரு பக்கம். மனோகர் அமைச்சூர் நடிகராக 2 சமூக நாடகத்துடன் நாடக உலகில் நுழைந்து பின்னர் தொழில்முறை கலைஞராகி இலங்கேஸ்வரன் என்ற நாடகத்தை, இது ஒரு பெரிய தகவல்,
முதல்ல அமெச்சூராக வந்து அப்புறம் ப்ரொஃபஷனலாக ஆனார் அவர். நார்மலாக ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க அமெச்சூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வித்தியாசம் இருக்குது. விஎல் ராகவன் எங்கிருந்தோ வந்தான் போன்ற நாடகங்கள் பிரபலமாக இருந்தன. ஃபைனலாக சொல்கிறார், அமெச்சூர்களில் திருவல்லிக்கேணி ஃபைன் ஆர்ட்ஸ் குழுவினர், ஒய்ஜிபி குழுவினர், சோ குழுவினர் என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் நாடகம் நடத்தி கொண்டிருந்தனர். சோவினுடைய இஃப் ஐ கெட் இட் என்ற நாடகம் சக்கை போட்டு கொண்டிருந்தது. இந்த லைனை படித்தா we were all there அந்த டைம், நாங்களே ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருக்கோம். எவ்வளோ கிறிஸ்பாக அந்த காலத்தில் எத்தனை நாடகங்கள் அமைச்சூர் இருந்தது. இப்போ நீங்கள் படித்த பேரில் அவங்க போட்ட அத்தனை நாடகமும் நான் பார்த்துருக்கேன். யாருக்காவது இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குமான்னு தெரியாது. சோவோட அத்தனை நாடகம், மனோகரோட அத்தனை நாடகம், எல்லா சபாக்கும் எல்லா நாடகத்துக்கும் போயிடுவோம் கண்டிப்பாக. அதுதான் எங்களுக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட்டு அப்போல்லாம். தொடர்ந்து எங்கள் காலேஜ் இதில் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், அந்த நம்ம மேடையிலேருந்து வந்த இன்கமில் வளர்ந்த குடும்பம்னு சொன்னேன் இல்லை, அவருக்கு வேலை கிடைக்காம இல்லை, அவர் அப்ளை பண்ணி டெல்லியில் வந்து ஆல் இண்டியா ரேடியோலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு அவருக்கு, வந்து சேர சொல்லி 1962. நான் அப்போ தான் பிறந்திருக்கேன் கமுதியில். எனக்கு 3 மாதம், நான் பிறந்து 3 மாதம் ஆல் இண்டியா, அதை எழுதலை இதில் நினைக்கிறேன், எழுதியிருக்காரா, ஆல் இண்டியா ரேடியோலேருந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருது. ஆனால் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து எடுத்துக்கோன்னு எல்லோரும் சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு கடிதம் எழுதுறாரு எங்கள் அம்மாவுக்கு. அந்த கடிதம் ரொம்ப நாள் எங்கள் அம்மாவோட பீரோவில் இருந்து நான் ரீசெண்டாக கூட படித்து, அந்த காலத்து சினிமாலெல்லாம் கடிதத்துக்கு பின்னாடி அப்படி ஒரு முகம் தெரியும்ல, அது மாதிரி என்னுடைய கொள்கை காரணமாக, என்னுடைய நாடக உலகத்தில் தான் நான் பிரவேசிக்க வேண்டும் என்ற கொள்கை காரணமாக இந்த வேலையை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு அப்பா. யார் அவரை தூண்டினார் தெரியும்? இருங்க, அதுக்கப்புறம் வரேன். அப்புறம் அதுக்கு அம்மா பதில் எழுதுறாங்க, இப்பொழுது நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது, ஸோ குடும்பத்தின் நலன் கருதி கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலையை ஒப்புக்கொள்ளதான் வேண்டும். அந்த லெட்டர்லாம் எங்கள் அம்மாவோட பீரோவில் ரொம்ப வருஷம் இருந்து நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தி ஜானகிராமன் கிட்ட நான் போய் சஜஷன் கேட்டேன். அவர் அப்போ தான் ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்து சென்னைக்கு வந்திருக்காரு. இந்த பறந்து போன பக்கங்களில் தி ஜானகிராமன் சொன்னாராம், நீ வந்து அரசு வேலை எடுத்துன்னா உன் மூளை வந்து மழுங்கடிச்சு துருப்பிடிச்சு போய் அப்படியே மழுங்கடிச்சு போய்டும், நீ நினைக்கிறத ஒரு லைஃப்பில் சாதிக்க முடியாது. ஆனால் தி ஜானகிராமன் எவ்வளோ சாதிச்சிருக்காரு, அது வேறு விஷயம். சாதிக்க முடியாது, அதனால் நீ நல்லா யோசிச்சுக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இன்றைக்கி இந்த சபையில் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப வருஷம் லைஃப்பில் தி ஜானகிராமன் மேலே ஒரே கோவம். எங்கள் அப்பாவை இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட எனக்கு ஒரு காலேஜ் ஒரு 15 வயசு இருக்கும்போது நான் சண்டை போட்டிருக்கேன். அப்பா நீ ஆல் இண்டியா ரேடியோ வேலை கிடச்சதில்ல, அந்த வேலை எடுத்துன்னு போயிருந்தால் நாங்களாம் ஜம்முன்னு டெல்லியில் வளர்ந்துருப்போம்ல, இத்தனை நேரம் பல மொழிகள் தெரிஞ்சு நாங்கள் டெல்லியில் வளர்ந்துருப்போம், இப்படி பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்னு நான் நிறையா சண்டை வேறு. நான் ஒரே ஒரு ஆள் தான் என் வாழ்க்கையில் எங்கள் அப்பாவோட சண்டை போட முடியும், வேறு யாருமே கிடையாது. நிறைய அப்படி ஒரு சண்டை போட்டிருக்கேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் வந்து பிஎஸ் ராமையா அவர் தொழில் முறையில் வந்து சினிமாவில் சில போயிருந்தார் வழி அவர் எழுதியிருந்தார். தவிர லாசாரா வந்து பேங்க் ஆஃபீஸராக இருந்தார். தி ஜானகிராமன் சொல்ல வேணும், உங்களுக்கு தெரியும். இது மாதிரி பல எழுத்தாளர் அந்த காலத்தில். இதுலேருந்து ஏன் ஏஜிஸ் ஆஃபீஸ்லேருந்து அதனால நீங்க வந்து டெல்லியிலேருந்து ஒரு கோமல் உருவாயிருந்தா கூட பரவாயில்ல. நான் கேட்பேன், பூர்ண விஸ்வநாதன் ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்துட்டு அப்புறம் ரிட்டையர்ட் அப்புறம் தான் இங்கே வந்து ஆக்ட் பண்ணார் அப்படின்னு அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டார். ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா உணர்றேன், அவர் ஆல் இண்டியா ரேடியோலையோ வேறு வேலைக்கோ போயிருந்தா இன்றைக்கி வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் நாடக ஆசிரியராக ஒரு தண்ணீர் ஆசிரியர் ஒரு தண்ணீர் மாதிரி ஒரு நாடகம் நம்மளுக்கு கிடச்சிருக்காது டெஃபினட்டாக. அதை நான் வந்து இன்றைக்கி பரிபூர்ணமாக உணர்றேன். என்னாலேயே நான் நாடகத்துக்குள்ளே வரணும் ரொம்ப ஆசை. பட் என்னோட வந்து குடும்ப சூழல் இந்த மாதிரி நம்ம வளர்ந்ததுனால முதல்ல நம்ம ஃபினான்ஷியலாக நம்ம செட்டில் ஆகணும். முதல்ல பேஸ்மெண்ட்டை நம்ம வந்து என் தம்பியெல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு ஓடி போயிட்டான், இன்னொரு தம்பி சிஏ, எல்லோரும் நல்லா படித்தோம், நல்ல மார்க் வாங்கி எனக்கு பேங்க் வேலை கிடச்சிது. அப்புறம் ஒரு 17 வருஷம் கார்ப்பரேட்டில் வேலை. என்னுடைய பொருளாதாரம் ஓரளவுக்கு ஒரு பேசிக்கு செட் ஆனதுக்கப்புறம் தான் நான் நாடகத்துக்குள்ளே வந்தேன். ஸோ வந்து என்னால் முதல்ல வர முடியல. அப்போ நாடகத்துறைக்கு வந்தபோது நான் வந்து அப்போ நினச்சிப்பேன், நம்ம இப்போ என்னால் வேலை பார்த்துட்டே நீ நாடகத்தை பண்ணியிருக்கலாமே, என்கிட்ட நிறைய பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அதில் முழு ஈடுபாடோட முழுசாக இன்வால்வ் ஆகி செய்வன திருந்த செய்யணும், அதை பர்ஃபெக்டாக பண்ணணும். போது நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர 7 மணி, அதுக்கப்புறம் யூஎஸ்லேருந்து கால், யூகேலேருந்து கால், என் பசங்க ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கு, வீட்டில் இந்த சுச்சுவேஷனில் ஒரு பெண்ணுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், இது ஆணுக்கு பொருத்தமான எனக்கு தெரியாது, நம்ம வந்து ஒரு குடும்பத்தை கவனிக்கணும், அப்புறம் நம்மளோட கெரியர்னு ஒன்று இருக்குது, வேலைன்னு ஒன்று இருக்குது, இதையும் தாண்டி நம்மளோட பேஷன், நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், மூணாவதாக ஒரு விஷயத்தை லைஃப்பில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஆண்களுக்கும் கஷ்டம், பெண்களுக்கு நிச்சயமாகவே மூணாவது விஷயத்தை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் என் பேஷன் 3வது விஷயத்தை பண்ணணும்னா ஏதாவது ஒன்றை விட்டால் தான் இன்னொன்று பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் வேலையை விட்டேன் 2012. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ண முடிஞ்சு. வேலையை விட்டு இப்போ நாடகம் பண்ணும்போது உங்களுக்கு புரியுது அப்பா ஏன் விட்டார் அப்படின்னு. நல்ல ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் தி ஜானகிராமனை நேரில் பார்த்துருக்கல? இல்லை, அவர் வந்து ரொம்ப சீக்கிரம் போயிட்டாரு. ஆனால் அந்த காலத்தை பார்த்துன்னா நிச்சயமாக கோவமாக அதை கேட்டிருப்பீங்க. அவரோட டாக்டரோட இப்போ எனக்கு நல்ல இன்ட்ராக்ஷன், உமாவோட. ஏன்னா தி ஜானகிராமனோட சென்டினரிக்கு நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணேன் அவரை பற்றி. அப்போ உமாவோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன், அவங்களோட தான் இன்ட்ராக்ட் பண்ண. அவரோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஷோ
கோமலுடைய பொண்ணுன்னு சொல்லி தான் நீங்கள் அறிமுகம் ஆனது இல்லையா? அது என்ன இது? வாட் இஸ் தட்? இல்லை, நான் வந்து எனக்கு ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த போது இந்த டிவியில் வந்து நிறையா எனக்கு ஷோஸ் பண்ணணும். நான் நடுவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த போதே டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஷோ வந்து ஜிஇசியோட டைரக்டராக இருந்தபோது எங்கள் அப்பா கிட்ட ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூலில் ஒரு பேச்சு போட்டிக்கு எனக்கு ஏதாவது ஒரு பேச்சு எழுதி கொடுனா மாட்டார். நீயே எழுதி பழகிக்கோ அப்படின்னு சொல்லி நானே எழுதி எழுதி எல்லா பேச்சு போட்டிகள்லாம் பேசி பரிசு வாங்கினேன். அப்புறம் என்கிட்ட வந்து எல்லாருக்கும் கோமல் தானே எழுதி கொடுத்தாரு அப்படின்னு கேட்பான். ஸோ ஒத்துக்கு இன்னைக்கு கூட நான் ட்ராமா போடும்போது இப்போ கேட்க முடியாது, ஏன்னா அவர் உயிரோடு இல்லை. கோமல் எழுதின ட்ராமா தானே நீ கேட்க முடியாது. அந்த மாதிரி தான் என்னை கேட்பாங்க. அது எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான். ஸோ அப்போ வந்து நான் சொன்னேன், சோக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுங்கப்பா, நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் நான் கொடுக்கணும் ஜிஇசிக்குன்னு சொன்னபோது முடியவே முடியாதுன்ட்டார். ஏன்னா அவர் அந்த மாதிரி லைஃப்பில் ஆப்ளிகேஷன்ஸோ ஒரு சிபாரிசு கடிதமோ கொடுத்து ஆப்ளிகேஷன் என் வாழ்க்கையில் யார்கிட்டையுமே இன்னி வரைக்கும் கேட்டதே இல்லை. நான் ரொம்ப பிச்சு பிடுங்கி அது வந்து 1993 அப்போ வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் கேன்சரில் அவர் படுத்துட்டு இருந்தார். நான் படுத்தி எடுத்து அவர் சொல்லி என்னெல்லாமோ சொல்லி அப்புறம் கடைசியாக சோக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. நான் போய் நேராக பார்த்தேன். அதை தான் எழுதி இந்த சொன்னோட என்னம்மா நீ பண்ண போகிற அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி மக்கள்னு ஒரு கான்செப்ட் எழுதி வச்சுருக்கேன், அதை பற்றி நான் சில எபிசோட்ஸ் பண்ணணும், அன்றாட வாழ்க்கையில் ஒரு மார்னிங் டு ஈவினிங் ஒருத்தரோட லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். உடனே சரிம்மா நீ ஒரு 4 எபிசோட் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டாரு. உடனே சார் 4 எபிசோடு வந்து ஷூட் பண்ணி எடுத்து நான் கொண்டு வர அளவுக்கு எனக்கு வந்து பொருளாதார வசதி கிடையாது, நீங்கள் ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்தா தான் என்னால் பண்ண முடியும்னு இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு, நீ கோமல் பொண்ணு, நீ என்ன பொய்யா சொல்லப்போற அப்படின்னு வச்சோம். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொத்து, ஒரு மிகப்பெரிய ஒரு லெகசி இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் மீ அப்படின்னா இன்றைக்கும் நான் ட்ராமா துறையில் நிற்கிறேன்னா அதுக்கு தான் என் பேரை தாரிணி கோமல்னு நான் வச்சுருந்தேன். அதுதான் என்னோடய ஸ்ட்ரென்த்து, அதுதான் என்னோடய மனோபலம். அதை எனக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயத்தை எனக்கு விட்டுட்டு போயிருக்காரு. நீ கோமல் பொண்ணு, நீ என்ன பொய்யா சொல்ல போகிறேன்னு என்கிட்ட சோக் கேட்டார். அன்றைக்கி எனக்கு புரிஞ்சதே, எங்கள் அப்பா ஏன் ஃபோன் பண்ண மாட்டா, அவரோட அந்த பயம். நான் ஏதாவது பண்ணி நான் ஒழுங்காக பண்ணாமல் அவர் கொடுத்த பணத்துக்கு நான் ஒழுங்காக ஷூட் பண்ணாமல் ஒழுங்காக எடுத்து கொடுக்காமல் பேருக்கு எடுத்துகிற போகிறேன்னு ஒரு பயம் அவருக்கு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிறையா எபிசோட்ஸ் பண்ணேன், ஷோவோட நிறையா இன்ட்ராக்ட் பண்ணேன். அந்த 4 எபிசோட் மீனவர்களை பற்றி இங்கேருந்து கடலில் போட்டில் போய் மீனவர்களெல்லாம் ஷூட் பண்ணி மீனவர்களோட ஒய்ஃபை வந்து இந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் இப்படி இருக்கும்போது அவர் கடலுக்குள்ளே போக முடியாது, அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரிலாம் இன்டர்வியூலாம் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா அமைஞ்சது. ஷோ ஃபோன் பண்ணார் அப்பாவுக்கு, பின்னிட்டாப்பா உன் பொண்ணு, அவ்வளோ பிரமாதமாக கடலுக்குள்ளே போய் மீனவர்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா ஜிஎஸ்சி டிவிலன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உயிரே வந்தது எனக்கு அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி தட் இஸ் வென் ஐ என்டர்ட். அதுக்கப்புறம் நிறையா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பண்ணினது 93, 94 அவர் வந்து கொள்கை பிடிப்போடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஒரு செய்தி உங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு வாட்டி ட்ரெயினில் போயின்னு இருக்கார். ட்ரெயினில் போயின்னு இருக்கும்போது ஒருத்தர் வந்து காக்கி ஆஃப் பேண்ட் போண்டு பனியன் போண்டு புஸ்தி மீசையோட ஒரு ஆள் வர்றார். சரி, ஏதோ ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனோ இல்லைன்னா ரிட்டையர்டான போலீஸ் மேனோ பார்த்தா நன் அதர் தென் ஜீவா. அவர்கிட்ட ஜீவான்னு தெரிந்த போது அப்போ இவருக்கு வந்து ஈடுபாடு வந்துடுது. எப்படி காங்கிரஸில் காமராஜோடு இருந்தாரோ, காமராஜ் இறந்தபோது அவர் எழுதிய வரிகள் இருக்கிறதே அதுவே இலக்கியத்தனம் வாய்ந்தது. ஒரு ஆலமரம் விழுதோடு அறத்தின் குறியீடாக விளங்கிய ஒரு ஆலமரம் சாய்ந்து கிடக்கிறதுன்னு எழுதினார் அவர் எழுதும்போது. அப்போது அவர் கேட்ட உடனே ஜீவாட்ட பேசிட்டு இருக்கார் அந்த ட்ரெயினில் வரும்போது. இவர் வந்து மாம்பழத்தை இறங்கணும், அது மாதிரி ஸ்டேஷன் வருது பக்கத்தில், அடுத்த ஸ்டேஷனில் இறங்கணும் அப்படிங்கிறார். அதுக்குள்ளே இந்த வித்தியாசத்தை கேட்குறாரு, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ். இப்போ அதாவது புரட்சிக்கு முன்னால் இருந்தது போல் எழுத்தாளர்கள் இப்போ இல்லையே, அது மாதிரி ஏதோ ஒரு கேள்வி. ஜீவா என்ன சொன்னாரா, இது சொல்கிறது கொஞ்சம் நேரமாகும், பரவாயில்ல நான் அவங்க கூட இந்த ஸ்டேஷனில் இறங்கி அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன்னு கீழே இறங்கிட்டாராம். அப்புறம் இவ்வளோ பெரிய தலைவர் ஜீவா அவர்கள் கம்யூனிஸ்ட கொள்கையை பற்றி இவருடைய சந்தேகம் தீர வேண்டும் என்று உள்ளே போனோன்னா இதெல்லாம் வந்து கொள்கை பிடிப்பினுடைய பின்னணியாக கோமல் சாருக்கு விளங்குகிறது. அதே மாதிரி வந்து அவருடைய இந்த நாடகம் அந்த எத்தனையோ இது சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த நாடகத்தில் அவங்க முதல்ல இருந்தது வந்து நகைச்சுவை நாடகங்கள். நகைச்சுவை மட்டும் இல்லை, என்னுடைய பாயிண்ட் இன்னொன்று, அந்த காலத்தில் நாடகத்தில் வந்து நிறைய செலவு பண்ண வேண்டியது செட்டு தான். செட்டுக்கு தான் கண்ட மாதிரி செலவு பண்ணி இவாளே இது டெல்லிக்கு போகும்போது வண்டியாக எடுத்துன்னு போயிருக்காங்க செட்டு. அதனால் என்ன பண்ணாலும் இவர் வந்து அது 1 செட் நாடகம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. 1 செட் நாடகம் ஒரே செட்டு, அந்த செட்லேயே ஒரு நாடகத்தை போட்டு முடிச்சிடுறது. அது வந்து சேவா ஸ்டேஜில் வந்து இருளும் ஒளியும் என்று சொன்னாங்களாம். அது இருந்தபோது அந்த 1 செட் நாடகத்தை வந்து அப்போ இருந்த ஒருத்தர் சொன்னார், நாராயண ராவ்னு இருக்கார், சொன்னாராம், என்னப்பா சகசரநாமம் ஒரு செட்டில் முடிச்சுட்டியே, கையில் சூட் கேஸ் போல் எடுத்துகிட்டு போகலாம் போல் இருக்க. இதான் ஒன்று யூ சீ அது எவ்வளோ முக்கியமான விஷயம். இப்படி உட்காந்து போட்டு பேசுகிற மாதிரி இப்போ பண்ணிடுறாங்க. அந்த காலத்தில் செட்டு முக்கியம். அப்போ ஒரு செட்டில் பண்ணும்போது சூட் கேஸில் இதுக்கு அடுத்த லெவல் வந்து தான்
இவருடைய தண்ணீர் அப்புறம் இவருடைய ட்ராமா வந்தபோது சொன்னோன்னா சூட்கேஸ் கூட குறைஞ்சி போது வெத்தலை பெட்டியிலே இருக்கலாம் போல் இருக்க அந்த அளவு செட்டு சுருங்கி போச்சு என்ன. அப்போ ஒரு ட்ராமாவில் வந்து எவ்வளோ செலவு இருக்குது. அதாவது மேடையில் வந்து முதல் இதை உச்சரிப்பு வரும் முடியாது, அது பேசுவதுக்கு முன்னாலே அவ்வளோ செலவு இருக்குது. இதெல்லாம் தெரிந்து கொண்ட கோமல் அவர்கள் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் இதில் தானே விரும்பி அந்த நுகத்தடிக்குள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்பதுதான் தமிழ் மேலே அவருக்குள்ள ஆர்வத்தை குறிக்கிறது. தமிழை எப்படி அவர் இந்த நாடகத்திலே புகுத்தினார், கொள்கை பிடிப்பு எப்படி, அந்த கொள்கையெல்லாம் அவர் விடவே இல்லை, எல்லாத்தையும் வச்சுன்னு தான் பண்ணிட்டு இருந்தார். எனவே டபுள் டெக்கர் ஸ்டேஜ் ஒரு தடவை போட்டிருக்காரு அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட. யுத்தகாண்டம்னு ஒரு நாடகத்தில் டபுள் டெக்கர் ஸ்டேஜ், மேலே ஒரு போர்ஷன் கீழே ஒரு, இன்னி வரைக்கும் டபுள் டெக்கர் ஸ்டேஜில் யாரும் போட முடியல. சைடு வழியாக போய் அந்த டபுள் டெக்கர் ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜில் வந்து கீழே வந்து ரயில்வே இது மாதிரி இருக்கும், அதில் வந்து ரிவால்விங் ஸ்டேஜ், இப்படி போய் அந்த ஒரு சீன் நடக்கும், அந்த செட்டு முடிஞ்சோடனே அப்படியே அது ரிவால்வ் ஆகும், இந்த பக்கம் அடுத்த சீனுக்கு உண்டான செட்டு வரும். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் அதுக்கு தான் கடன்லாம் வாங்கி. பெண் பாத்திரங்கள் இருந்தால் இன்னும் நிறைய செலவாகும். அதுக்கொண்டு என்ன பண்ண மேஜர் சந்திரகாந்த் என்ன பண்ணாரா, மொத்தம் 6.5 ஆண் பாத்திரங்கள்னு எழுதினாரா. என்ன 6 ஆண் பாத்திரங்கள், நடுவில் ஒரே ஒரு சீனில் பாலச்சந்திரன் வந்துட்டு போகிறான். அது வேண்டி 6 எவ்வளோ கஷ்டம் ஒரு நாடகம் போடுறதுங்கிறது. இது இல்லை ரொம்ப இப்போ அதாவது உங்களுடைய வீட்டில் இந்த செட்டு அந்த மாதிரி இந்த ட்ராமா இதெல்லாம் வச்சுருந்து நிறையா தாண்டவராயன் ஸ்ட்ரீட் எஸ்பி சகசரநாமம் வீட்டில் தான் பெரிய வீடு, இண்டிபெண்டன்ட் ஹவுஸு, நிறையா ட்ராமாவோட செட்டெல்லாம் அங்கே தான் இருக்கும். எங்கள் வீட்லேயும் சில ப்ராப்ஸ் எல்லாம் இருக்கும். எங்களுதும் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான், சின்னதாக இருந்தாலும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். நிறையா பேர் தொழில்நுட்ப கலைஞர்கள் அன்றைக்கி இருந்தாங்க மேடையில் வந்து பின்னாடி ஒர்க் பண்ணுறதுக்கு. அவ்வளோ பேர் மனோகரோட செட்டில் பார்த்திங்கன்னா லங்கேஸ்வரில் பார்த்து இங்கேருந்து ஒரு அம்பு இங்கே வரும், இங்கேருந்து ஒரு அம்பு வரும், 2 அம்பு மோதி கொஞ்சம் சக்கன்னு ஒரு நெருப்பு அதுலேருந்து வரும். அப்படி மேலேருந்து விடுவாங்க. நாங்கள் இன்னைக்கு எல்இடி எல்லாம் போட்டிருக்கோம், ஆனால் இந்த டெக்னாலஜியை பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது தமிழ் ட்ராமாவில். எங்களால் இதை பண்ண முடியல. இல்லை இது சினிமாவில் பார்த்து நாங்களே நம்பிட்டோம். நிஜமாவே அந்த மாதிரி போய் அடிச்சுக்கும், ஒன்று நாகம் மாதிரி ஒன்று வரும், தண்ணி விட்டு அணைக்கும், இதெல்லாம் நம்ப வச்சுட்டாங்க. அதுதான் காட்டணும். ஏன் மேடையில் அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாட்டி தான் பண்ணி கொடுத்தான்னு நினைக்கிறேன். நிறைய பண்ணுவாங்க, நாகாஸ்திரம் ஒன்று பண்ணி கொடுத்தாலும் சின்ன வயசில். ஸோ ட்ராமா டேக்ஸ் a lot of time. அதுக்கு ரெண்டாவது வந்து நான் கோமலுடைய தமிழ் பின்னணியில் நான் நினைக்கிறேன் அதுக்கு தாரிணிக்கும் வந்திருக்கு நிச்சயமாக. உச்சரிப்பு அவர் சொல்லுறான், தமிழ் ட்ராமாவில் வந்து அந்த உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அவருடைய தண்ணீர் ட்ராமா இருக்கும்போது அந்த ட்ராமா வந்து பல பெருமைகளை கண்டது, பல விருதுகளை பெற்றது. 300 தடவைக்கு மேலே இந்தியா ஃபுல்லாக போயிருக்கு அந்த ட்ராமா. அதுக்கப்புறம் தான் பாலச்சந்தர் அதை படமாக எடுத்தார். தண்ணீர் 2வது நாடகமே வந்து பார்த்துட்டாரு. அதில் வந்து இவ்வளோ பெருமை வந்தாலும் அதை எழுதியிருக்காரு. எனக்கு தண்ணீர் ட்ராமாவில் வந்து எனக்கு கிடைத்த விருதாக நான் இதை நினைக்கிறேன் என்று சொன்னால், இங்கே மயிலாப்பூர் ஃபைனான்ஸில் ட்ராமா போட்டிருக்கேன். ட்ராமா போட்டோன்னே வெளியில் வந்தபோது இந்த பார்த்தோன்னே தண்ணீர் ட்ராமாவில் பார்த்துட்டு வெளில வரும்போது அபிமான எழுத்தாளர் லக்ஷ்மி, நானும் சிவசங்கரி மேடம் பேசினேன் லக்ஷ்மியை பற்றி, எவ்வளோ பெரிய எழுத்தாளர். இவர் வந்து சின்ன வயசுலேருந்து லக்ஷ்மி கதை, ஆனந்த விகடன் அகண்ட காவேரி எழுதியிருக்காரு. அதில் பூரா ஆனந்த விகடன் அந்த காலத்தில் வந்து லக்ஷ்மி சூப்பர் ஸ்டார். அதை படிச்சுட்டு நேரில் பார்த்தும்போது லக்ஷ்மி கண்ணாடி போட்டு கொண்டிருந்தாள், அதை பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு எழுதுறாங்க. நேரில் பார்த்தா கண்ணாடி போட்டிருந்தாள், அதை பிடிக்கல. அது மட்டும் இல்லை, அந்த லக்ஷ்மி சொல்கிறா, கோமல் என் கையில் சாகித்ய அகாடமி ஞானபீடம் என்று ஏதாவது இருந்தால் அந்த அவார்டை உங்களுக்கு கொடுத்து விடுவேன் என்று லக்ஷ்மி சொன்னது தான் தண்ணீர் ட்ராமாக்கு என் வாழ்நாளில் நான் பெற்ற மிக உயர்ந்த விருது என்று சொல்கிறார். அப்படின்னா இலக்கியவாதிகளையும் படைப்பாளியும் எந்த அளவு கோமல் நேசித்தார் என்று. இல்லை இன்னொரு உபரி தகவல் என்னென்னா, இதை கேட்டு பக்கத்தில் இருந்த ராஜேந்திரன் அவர்கள் கல்கியில் இதை அப்படியே பதிவு செய்கிறார் விமர்சனத்தில். ஆகவே இது ஆவணத்தில் இருக்கிறது. அப்போது இந்த ஈடுபாடு, இலக்கிய ஈடுபாடு இருக்கிறதுனால தான் பின்னாலே சுபமங்களா என்ற பத்திரிகையை ஆரம்பிக்கும் போது அது வந்து இதுக்கு முன்னாடி தண்ணீர் வந்து பல தடைகளை சந்தித்த ஒரு நாடகம், உங்களுக்கே தெரியும். தண்ணீர் வந்து அரங்கேற்றம் ஆக போகிறது இன்றைக்கி எம்எஃப்எஸ்சியில் சாயங்காலம் 6:30 மணிக்கு ட்ராமா, 5 மணி வரைக்கும். முன்னெல்லாம் வந்து போலீஸ் பர்மிஷன் வரணும். அந்த சட்டத்துக்கு எதிராக போராடி நம்ம ஞானி வந்து அதுக்கு எதிராக போராடி அந்த ஒரு வழக்கு முறையை இப்போ தான் மாற்றியிருக்காரு. ஒரு 15 வருஷம் முன்னாடி ட்ராமாவுக்கு வந்து பர்மிஷன் வரணும். அன்றைக்கி தான் அரங்கேற்றம், பர்மிஷனே வரல. 5 மணி வரைக்கும் ஸ்கிரிப்டை கொடுக்கணும், இப்போ அது கிடையாது. அப்போ ஏன் பர்மிஷன் வரலன்னு போய் கேட்டபோது ட்ராமாவே இது பண்ண முடியல, அரங்கேற்ற முடியல, ட்ராமா போஸ்ட்போன் ஆகிடுது 10 நாள். தடைகளை தாண்டிய நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து விஎஸ்வி விகடனில் எழுதியிருந்தார், திருவுடையோர்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். தமிழ் நாடக மேடையை மெழுகி சுத்தப்படுத்தி புதுக்கோலமிட்டு இருக்கிறார் கோமல் அப்படின்னு. அதுதான் ஃபஸ்ட்டு விமர்சனம் தண்ணீர். ஆனால் அந்த தடைகளை பார்த்தானா, நீங்கள் சோவை போய் அப்ரோச் பண்ணுங்கள், அவர் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவார்னு சொன்னாங்க. சோவை போய் சொல்லியிருக்காரு. அங்கே போய் நக்சலைட்ஸ் பற்றி, ஜவ்வாதி ஹில்ஸ்லேருந்து தப்பித்து வந்த ஒரு நக்சலைட்டு தான் அந்த வெள்ளச்சாமின்னு ஒரு கேரக்டர். அதை எழுதியிருந்த 2-3 லைனை மட்டும். அப்புறம் சோ ஃபோன்
ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் 2-3 லைனை மட்டும் அங்கே கட் பண்ணிவிட்டு சென்சார் மாதிரி லைனை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நாடகத்தை போட்டுக்கோங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் பர்மிஷன் அப்போ போய் அங்கே கெஞ்சிருக்காரு. என்னென்னா, என் நாடகம் இன்றைக்கி நடக்கலைன்னா என்னை நம்பி ஒரு 15 குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் ஒலை ஏறணும், அவங்க சாப்பிட்ணுன்னா இந்த நாடகம் நடந்து தான் ஆகணும், அதனால் நீங்கள் இதுக்கு பர்மிஷன் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி போய் கேட்டிருக்காரு. அதுவும் பறந்து போன பக்கங்களில் எழுதியிருக்காரு. அப்போ என்னென்னா, அன்றைக்கி வந்து நாடகம் இன்றைக்கி மாதிரிலாம் கிடையாது, 30 நாட்கள் இருக்கக்கூடிய மாதத்தில் 32 நாடகம் நடக்கும், மார்னிங் ஷோஸையும் சேர்த்து. ஸோ 32 ஏகே வீராசாமி, சாமி கொன்று, அப்புறம் வந்து ஈவன் வாத்தியார் ராமன், எல்லாருமே தொழில்முறை நடிகர்கள், காந்திமதி, அச்சோ சித்ரா, அதுக்கப்புறம் சூரிய பிரபா அப்படின்னு ஒரு பேர், எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க, எல்லாரையுமே நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ தியாகம் பண்ணிருக்கான்னு. சூரிய பிரபா பற்றி சொன்னாலே, சூரிய பிரபாவுடைய தந்தையார் உடல் கிடக்கிறது, அந்த அம்மாவுக்கு செய்தி வந்து மத்தியானமே செய்தி வந்து வீட்டுக்கு போயிட்டா. அம்மா தன்னுடைய இறந்து கிடக்கும் அந்த அமரருடைய உடலுக்கு பக்கத்தில் இருக்க சாயந்தரம் ட்ராமா நடக்கணும், நான் போயிட்டு வந்து சோகத்தை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா நடுவில் வந்தார், அங்கேருந்து வந்துட்டு போகிறார். இவ்வளோ பெரிய சோகத்தை தாண்டி. அதே போல் வந்து வாத்தியார் ராமன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாத்தியார் ராமன் அவருடைய தாயார் ரொம்ப உடல்நிலை சரியாமல் இல்லை இருக்குது. இதில் ஐ திங்க் கோயம்புத்தூரில் அவருடைய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு, அதில் ஒத்துன்ருக்கார் ட்ராமா போடுறதுக்கு. பல பேர், ஆயிரக்கணக்கான பேர் கூட இருக்காரு. ட்ராமா இது பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. அவர் சொன்னார், பரவாயில்ல, என்னுடைய தம்பி எல்லாம் இருக்கான், பார்த்துப்பாங்க, அம்மா கஷ்டமாக இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ராமாவுக்கு போகிறார், எங்கள் அம்மா போயிட்டார். அதை மறந்து அந்த சோகத்தை ட்ராமாவை முடித்து கொடுத்த பிறகு போனார்கள். அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் மேடைக்கு பின்னாடி எல்லாம் அப்படி ஒரு டெடிகேஷன், அப்படி ஒரு பேஷன் எல்லாருக்குமே. ஒரு தொழில்முறை நடிகர்னா உண்மையாகவே ஒரு தொழில்முறை நடிகராக தான் எல்லாருமே அன்றைக்கி இருந்திருக்கா. முதல்ல நகைச்சுவை நாடகங்கள் தான், நவாப் நாற்காலியெல்லாம் தெரியும் போட்டுட்டு இருந்தார். ஜீவா போன்ற கொள்கை பிடிப்புள்ள ஒரு உண்மையான தலைவர், உண்மையான கம்யூனிஸ்ட் லீடர்ஸை பார்த்து தான் இவர் கம்யூனிசத்தால் ஈர்க்கப்பட்டார். ஸோ இப்போ கூட கேட்டிருந்தாங்க, இன்றைக்குள்ள கம்யூனிஸ்ட்டை பார்த்தா கோமல் என்ன சொல்லுவார் அப்படிலாம். ஸோ அது எனக்கு தெரியல. பட் அந்த உண்மையான கம்யூனிஸ்ட்டை பார்த்து தான் இவர் கம்யூனிசத்தில் ஈர்க்கப்பட்டு வீடு ஃபுல்லாக பார்த்தேன்னா எங்களோட லைப்ரரியில் எனி டாபிக், லெனின், மார்க்சிஸ்ட் எல்லா புக்ஸும் அங்கே இருக்கும். ஹோமியோபதி புக்கு ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நாய் வளர்ப்பு பற்றி ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாக இருக்கும். எதை பற்றின ஐ வுட் சே தட் இஸ் என்சைக்ளோபீடியா. என்ன டாபிக் அவர்கிட்ட போய் கேட்டாலும் அவர்கிட்டருந்து எனக்கு விடை கிடைக்கும். அதனால தான் பத்திரிகை நடத்த முடிஞ்சது. ஜோசியனை பற்றி நான் கேட்டேன், ஸ்ரீலங்காவில் எதுக்கு இப்போ இப்படி ஒரு போர் நடக்கிறது எனக்கு சொல்லு அப்படின்னு. நான் வந்து ஒரு 40-50 புக்கை படித்து பல ஆராய்ச்சிகள் பண்ணி நான் வந்து கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த இவா சொல்கிறேன் அப்படின்னு உட்காந்து வச்சு 15 நிமிஷம் நட்சல்ல எனக்கு சொன்னார். ஸ்ரீலங்காவுக்கு யார் முதல்ல போய் செட்டில் ஆனாங்க, இலங்கையில் போய் செட்டில் ஆனவங்க யார், தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இன்றைக்கி போராடுறாங்க, இதை 15 நிமிஷத்தில் சொன்னார். எங்கள் அப்பா போனதுக்கப்புறமா எனக்கு ஏதாவது வாழ்க்கையில் டவுட் இருந்தால் என்ன சப்ஜெக்டில் நான் யார்கிட்ட போய் கேட்குறது, யார் எனக்கு இதெல்லாம் கிளியர் பண்ணுவா அப்படின்னு அப்படியே நான் வந்து ஐ ஃபெல்ட் லைக் அன் ஆர்ஃபன். எனக்கும் அப்போ ஹஸ்பண்டு 2 குழந்தைகள்லாம் இருந்தால் கூட எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் நான் ஒரு அனாதை மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். எதுவும் கேட்டு எனக்கு பதில் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. என்ன சப்ஜெக்ட் கேட்டாலும் எனக்கு அவ்வளோ படிச்சிருக்காரு, வெரேஷியஸ் ரீடர். கடைசியில் டாபிக் சொல்கிறேன், அவர் வந்து ஒரு சந்தேகம் வந்தால் போகிறோம், எடிட்டிங் பற்றி ஒரு சந்தேகம் வந்தான். ஹி வாஸ் நாட் இன்டு எடிட்டிங், டைரக்ட் எடிட்டிங் இல்லை. அதில் ஒரு பிரிட்டிஷாருடைய ரைஸ்னு ஒருத்தன், அவனுடைய புக்கு இவர்கிட்ட இருக்குது. இந்த புக்கு வேறு யார்கிட்டுமே கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான புக்கு. இந்த புக்கு இவர்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சவர் யாருன்னா, நம்ம டெலிவிஷனில் ஒர்க் பண்ண கோபாலி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கோபாலி நாடகத்தில் இங்கே தான் பக்கத்தில் அவர் வீடு இருந்தது. அப்போ கோபாலி என்ன சொன்னார், என் ஃப்ரெண்டு கேட்குறாருப்பா, உடனே ஒரு வாரத்தில் வாங்கி கொடுக்குறேன். இதெல்லாம் நிறைய எல்லாருக்கும் தெரியும். இப்போ கையிலேருந்து புத்தகம் போச்சுன்னா போச்சு, எத்தனை பேர் பார்த்துருக்கோம். அவர் வாங்கினார், எழுதுறாரு, கோமல் எழுதுறாரு. ஒரே வாரத்தில் கொடுப்பேன் வாங்கின்னு போனார். அப்புறம் காணாம போயிடுது. ஆனால் அந்த ஃப்ரெண்டு யாருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மகிழ்ச்சி. யாருன்னா கிரீஷ் கர்நாட். கிரீஷ் கர்நாட்னு ஒரு அப்படிப்பட்ட ஒரு கன்னடத்தில் மிக பிரபலமானவர், உலக அளவில், இந்திய அளவில். அவர் இந்த புக்கை வாங்கினார். ஆனால் கடைசியில் புக்கை கொடுக்கல, அவருக்கு வரல இந்த புக்கு. அவர்கிட்ட இருக்குன்னார். எது சொல்கிறேன், இது மாதிரி நூலகத்தில் போயிட்டு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு இதை இன்ட்ரெஸ்ட்டு. ஜோசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு புக்கை வாங்க. இதில் ஒரே ஒரு சின்ன புக் ஃபேருக்கு போவார். அந்த காலத்தில் உங்களுக்கே தெரியும், 80s 1000 ரூபாய்க்கு எவ்வளோ பெரிய வேல்யூன்னு சொல்லிட்டு 600 ரூபாய் 700 ரூபாய் 1000 ரூபாய்க்கு இவ்வளோ புக்ஸோடு வருவார். புக் ஃபேர் போயிட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போதே எங்கள் அம்மா கேட்பாங்க, மளிகை கடைக்கு 2 மாதமாக பில்லு பாக்கி, ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்வாங்க எங்கள் அம்மா. இது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி அந்த புக்ஸை வாங்கி சேர்த்து என்ன மாதிரி ஒரு சூழலை. இதே கேள்வியை செல்லம்மா பாரதி கிட்ட கேட்டிருப்பா.
ஏன்னா அவர் பழசெல்லாம் ராஜா கொடுத்த துடுகெல்லாம் வாங்கி வந்து கொண்டு வச்சிட்டார். அவ்வளோ எல்லா books, கலைஞர்கள் அவ்வளோ வீட்லையும் இது. நடக்கக்கூடிய விஷயமா தெரியுது எனக்கு. நம்ம சுபமங்களா பற்றி கொஞ்சம் பார்த்துலாம் என்ன டைம் இது சினிமாவை பற்றி நான் ஒரு சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அவர் நாடகத்தில் வந்திருந்தா கூட முதல்லயே அவர் வந்து KS கோபாலகிருஷ்ணனோட இணைந்து சித்தி, கற்பகம், கை கொடுத்த தெய்வம் இதுக்கெல்லாம் இப்போ கூட இருக்கும் உதவி வசனம்னு அவரை பார்த்தா ஃபுல்லாக சினிமாவில் இன்வால்வ் வாண்டட் டு பி இன் சினிமா ஒன்லி. அதனால தான் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கார் டைரக்டர்ஸோட. பட் என்னமோ சினிமா அவருக்கு சரியாக கிளிக் ஆகலை, என்னன்னு தெரியல. தேவர்கிட்ட போய் கதை சொன்னேன்னா அது ஒரு யானையை பற்றி அவர் தேவர் சொல்லுவாராம். இன்றைக்கி வந்து அன்னை ஒரு ஆலயத்தில் வந்து அந்த குழந்தை யானை வந்து கிளம்பி எங்கேயோ சிட்டிக்குள்ளே போயிடுது. அது அம்மா யானையை மீட்டே பண்ண முடியல. இது ரெண்டும் எப்படி மீட் பண்ணுறது? ஒரு சுச்சுவேஷன், அந்த டேரக்டர் ஒரு சுச்சுவேஷன், அதுக்கு ஒரு சுச்சுவேஷனை கண்டுபிடிங்க 4-5 பேர் ஹோட்டலில் ரூம் போட்டோம், எல்லாரும் இப்போ வீட்டுக்கு போங்க, ஆளுக்கு ஒரு சுச்சுவேஷனை தேடிட்டு வாங்க. வந்து மண்டையை உடச்சுன்னு இந்த அம்மாவை அது எப்படி தான் குட்டி மீட் பண்ணித்துன்னு மண்டையை நான் 5 நாள் உடச்சிட்டு போய் நாங்கள் அங்கே சுச்சுவேஷன் சொல்லுவோம். தேவர் கடைசியில் வேற ஒரு சொல்யூஷனை கொண்டு வருவார் அதுக்குள்ளே. அது மாதிரி நிறையா ஸ்டோரி டிஸ்கஷன், எத்தனையோ பேருக்கு கதை சொல்லி எல்லாம் நடந்து. ஆனாலும் வாழ்க்கை ரன் பண்ணணும். ஒரு ஒய்ஃபு, ஒரு 3 குழந்தைகள் இருக்கும்போது ரொட்டீன் லைஃப் ரன் பண்ணணும். ட்ராமாலேருந்து ஓரளவுக்கு நிச்சயமாக நம்ம நாடகம் போடும்போது நம்மளுக்கு பணம் வரும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தன்மையினால நாடகத்திலேயே அவர் வந்து ஸ்திரமாயிட்டார். எத்தனையோ பல படங்கள் ஒர்க் பண்ணி பிற்காலத்தில் தண்ணீர் வந்து பாலச்சந்தர் எடுத்த போது ஃபுல்லாக அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து கேவ் ஃபுல் சப்போர்ட். அப்புறம் தான் டைரக்ட் பண்ணோங்கிற அந்த ஐடியா வந்து நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, 6-7 படம். ஒரு இந்திய கனவு அப்படின்னு ஒரு படம் ட்ராமாவாக வந்தது. அது சுஹாசினி நடித்த படமாக அவர் தான் டைரக்ட் பண்ணார். அந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. அது தேசிய விருது வாங்குறதுக்கு டெல்லிக்கு போய் நேஷ்னல் அவார்டு வாங்கினார். அந்த அவரோட அந்த இது சினிமா இது தாகம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அதில். அதாவது நாடகத்தில் கொடி கட்டினார், சினிமாலேயும் ஒரு இந்திய கனவு. ஈவன் டுடே ஒரு இந்திய கனவு மைல் ஸ்டோன். அதுக்குள்ள வரவேற்பு, வித்தியாசமான வரவேற்பு. குயிக்லி வில் சி சுபமங்களான ஒரு இன்னொரு ஆஸ்பெக்ட். கோமல் சுவாமிநாதனுடைய ஒரு வரலாறு என்று பார்த்தால் கிட்டத்தட்ட இவ்வளோ இருந்தால் ஒரு பக்கம் வந்து இது வரைக்கும் நாங்கள் பேசினது 25% தான். 75%ங்கிறது அவர் லாஸ்ட் 5 years 1991 அதை எடுத்துக்கொண்டார். 95 அவர் அமரர் ஆனார். 60 வயசு தான். ஆனால் அந்த கடைசி 5 வருடங்கள் உடல்நிலை வேறு ரொம்ப மோசமாகிடுது. அந்த நேரத்தை அவர் செய்த பணி இருக்கிறது. இன்னும் கேட்டால் நான் நினச்சது வந்து நீங்கள் எதமாக பேசுங்கம்மா, நான் சுபமங்களாவே வச்சுக்கிறேன்னு. அந்த அளவுக்கு எனக்கு அதில் ஈடுபாடு வந்து சுபமங்களை வாங்கி படித்தவன். அந்த சுபமங்களால் வந்து ஒரு படிக்க தூண்டும் அதை எழுதுகிறார். எஸ்பெஷலி குடந்தை கீதப்பிரியன் அவரை பற்றி மென்ஷன் பண்ணோம். கோமல் சாரோட உடனிருந்து சுபமங்களை நடத்தியவர். அவர் எழுதுகிறார், தீபம் மறைந்தாலும் அது போன்ற ஒரு இதழ் வர வேண்டும் என்ற ஆவலில்தான் சுபமங்களா தோன்றியது. நாப்பாவுடைய தீபம் மறைஞ்ச போது ஒன்று வரணுங்கிறதுனால பேர் வந்து இது ஏற்கனவே அனுராதா ரமணன் நடத்தி கொண்டிருந்தார் எடிட்டராக இருந்து. சுபமங்களா என்ற பேர் எப்படி இருக்கு, ரொம்ப லேடிஸ் பத்திரிகை மாதிரி இருக்கிறது, ரொம்ப சுபமங்களாவோட தொடக்க விழாவில் அது வந்து பங்கேற்றவர் வந்து இன்னைக்கு முதல் ரோல் அமர்ந்திருக்காருங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம சிவசங்கரி அம்மா அதில் வந்து சுபமங்களாவோட தொடக்க விழாவில் அந்த நிகழ்ச்சியில் அவங்க கமலஹாசன் எல்லாரும் இருந்திருக்காங்க. அதில் வந்து எழுதுறாருவர் ஷார்ட்லி கிவிங் த ஹைலைட்ஸ் ஒன்லி. சுபமங்களா யாருன்னா ஆர் தியாகராஜன், ஸ்ரீராம் நிறுவனத்தினுடைய தலைவர், அற்புதமான பர்சனாலிட்டி. அவரை பற்றியே சொல்லலாம். அப்படி அவர் எழுதுகிறார், சுபமங்களா ஒரு பத்திரிகை மட்டுமல்ல, ஒரு பாலம் என்று தான் முதலிலே கருதினோம், இப்போது அது ஒரு பாதை என்று புரிகிறது என்றார். வாட் அ ஒண்டர்ஃபுல் வேர்ட். அதாவது இதெல்லாம் நம்ம கடந்து செல்வது என்ன மாதிரி ஆட்களுக்கு கடினமாக இருக்கிறது. ஏன்னா பாலம் என்பதும் ஒரு வகையான பாதை. ஆனால் பாதை என்பது இன்னும் மேலே, அந்த பாலத்துக்கு அடுத்த லெவல்ங்கிறது பாதைன்னு பாருங்கள், அருமையானது. அப்புறம் அவர் சொன்னார், இந்த நூற்றாண்டின் இலக்கிய இதழ்களுக்கு சுபமங்களா ஒரு முன்மாதிரி என்று பல கலைஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சுபமங்களாவின் வெற்றி கோமலின் சிந்தனை வெற்றி என்று பாலகுமாரன் பேசியிருக்கிறார். இன்னொன்று சொல்கிறேன், சுபமங்களால் இருக்கக்கூடியதா 100 பூக்களுக்கும் நீரூற்றியவர் என்று ஞானி பேசினார் கோமல் பற்றி. அது அடிப்படை காரணம் என்று சொன்னால், தனது கொள்கையை தனது இலக்கிய தளத்தில் மட்டுமல்லாமல் அரசியல் தளத்தில் இருக்கக்கூடிய வேறு மாறுபாடுகள் எதையுமே பற்றி அவர் கவலைப்படல. எல்லாருக்கும் இடம் கொடுத்தார். சுந்தர ராமசாமி நேர்காணல், அவருக்கு நேர்காணலாக நிற்கக்கூடிய கானாசோ அவருடைய நேர்காணல் இருந்து, இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய பாலகுமாரன். என்ன கேள்விகள் ஒன்று நீங்கள் பார்க்கணும். சுபமங்களான எடுத்து பார்த்து கொண்டிருந்தேன். அது ஒரு இதழை படிக்கும்போது அதை பாதியில் முடிச்சுட்டு போகவே முடியல. அப்படிப்பட்ட அதிலிருந்து சில விஷயங்களை நான் சொல்ல இருக்கிறேன். அதில் எழுதுகிற ஒன்று, அதுக்கு முன்னாடி சுபமங்களாக்கு இவர் வந்ததுக்கான சின்ன பேக்ரவுண்டை நான் இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும். 1990 இவருக்கு வந்து போன் கேன்சர், மல்டிபிள் மைலோமான்னு டிடெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு இதெல்லாம் வந்து புக்லேயும் எங்கேயுமே இருக்காது, எனக்கே தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்ல. 5 வருஷத்துக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் வந்தது. சுபமங்களாங்கிற பத்திரிகையை அனுராதா ரமணன் நடத்திட்டு இருந்த பத்திரிக்கை வேறு மாதிரி ஒரு இலக்கிய இதழா, உங்களோட இதழா நீங்கள் எடுத்து நடத்தணும்னு ஆர் தியாகராஜன் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் அனல் காற்றுன்னு படம் எடுத்த போது அதுக்கு ப்ரொடியூசரும் அவர் தான்.
ஆர் தியாகராஜன், இவர் ஸ்ரீராம் சிட்ஸு. ஸோ அதை எடுத்து நடத்துங்கன்னு சொல்லும்போது யார்கிட்டையுமே இதை பற்றி மென்ஷன் கூட பண்ணல. எப்படியும் 5 வருஷம் நம்ம உயிரோடு இருக்க போகிறோம், அந்த 5 வருஷம் என்ன பண்ண போகிறோம்? ஒரு மூலையில் உட்காந்து கண்ணை கசக்கின்னு எனக்கு இப்படி கேன்சர் வந்துடுத்தேன்னு அழுதுட்டு உட்கார சொல்கிறியா? ஏதாவது பண்ணி தானே ஆகணும். ரொம்ப வருஷமாக நான் பத்திரிக்கை துறையை எடுத்து எனக்கு ஒரு பத்திரிக்கை நடத்தணும் ரொம்ப நாள் ஆசை, அதுக்கான வாய்ப்பு இப்போ வந்திருக்கு, அதை கண்டிப்பாக எடுத்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழ்நிலையில் தான் சுபமங்களாவோட பத்திரிக்கை அவர் எடுத்து நடத்தினார். அவருடைய சினிமாவில் இன தமிழ், அவருடைய இலக்கிய தமிழ் கம்பனில் ஆரம்பிச்சது. நான் சொன்னது போல் பத்திரிகை துறையில் வரும்போது எப்படி எழுதுறாரு பாருங்க. ஒரு தலைப்பு எழுதுறார், சிவகுமார் கேள்வியும் சுலட்சணா பதிலும், ஒரு பெட்டி செய்து. என்னப்பா அது புரியலையே. சிவகுமார் உடனே எழுதுறாரு, அதில் நீங்கள்லாம் சிந்து பைரவி பார்த்துருப்பீங்க. சிவகுமார்கிட்ட ஒருத்தன் பேட்டி, கேபி என்ன பேர் அதுக்கு, ஜேகேபி, அதில் பாடகர் ஜேகேபி, அவர்கிட்ட ஒருத்தன் மைக்கை நீட்டுவான். சார் இவ்வளோ அற்புதமான சங்கீத வித்வான் நீங்கள், உங்கள் மனைவிக்கு சங்கீதம் என்று சொல்லும்போதே டைரக்டர் கட் பண்ணுவார். சுலக்ஷனா அந்த இடத்துல இந்த விலை என்ன, கிலோ என்ன விலைன்னா கத்திரிக்காய் வாங்கிட்டு இருப்பார். ஸோ இதை கனெக்ட் பண்ணுவார். அவர் என்ன, சிவகுமார் கேள்வியும் சுலட்சணா பதிலும் என்று சொல்லி அது எதுக்கு கொண்டு வரணும்னா, இப்படி இருந்த எண்ணெய், சகஸ்ரநாமம் கேட்டபோது இப்படி இருந்த எண்ணெய் சங்கீதத்தில் ஆழ்த்தி நடந்த விஷயங்களெல்லாம் அவர் சொல்லிட்டு குறிப்பிட்டுட்டு, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ருதின்னு ஒரு மேக்சின் அந்த காலத்தில் இருந்து உங்களுக்கு இப்போ இருக்குது, ஜானகி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தட். அது ஆரம்பித்த பட்டாபிராமன் இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அது முதல் விஷயம் நான் பார்க்குறேன். கடைசியில் எழுதுறார், இந்த ஸ்ருதி மேக்சினில் எம்எல்வி என்ற ஒரு அற்புதமான இசைக்கலைஞரை பற்றி, அவர் அமரரான பிறகு அவர் பற்றி ஒரு மிகப்பெரிய அற்புதமான கட்டுரை வந்திருக்கிறது. அந்த கட்டுரை இருக்கிறதே, அந்த பட்டுநூல் சாரீரமும் மனசும் யாருக்கு வரும், எம்எல்வியை பற்றி எழுதுறார். இதுதான் செய்தி. சுத்த கர்நாடகமான ஒரு கர்நாடக இசை மேதை பற்றி முன்னோக்கி பார்க்கக்கூடிய நவீன கலைகளை பற்றியே பேசக்கூடிய நமது கோமல் சுவாமிநாதன் அவர்கள் எம்எல்வி போன்ற ஒருவரை எப்படி ரசித்திருக்கிறார், அதை சொல்வதற்கு எல்லாரும் படிக்க வேண்டும் என்று சினிமாவில் சிவகுமார் சுலக்ஷனாவை ஆரம்பித்தார். இதுதான் பத்திரிகை செய்தி. சுப்பு வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஏன்னா பத்திரிகையாளர்கள் எல்லாரும் இதை பொறுப்பார்கள். இல்லை, எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒரு நாடகம் நடத்தினவர், சினிமாவில் டைரக்டராக ஒர்க் பண்ணவரால் பத்திரிகை நடத்துறதுங்கிறது அது ஒரு தனி விஷயம். அது எப்படி இவரால் பண்ண முடியும்னா, ரொம்ப அழகாக நட்சல்ல ஒரு சுருக்கமாக ஞானி 100 பூக்களுக்கும் நீரூற்றியவர் சுபமங்களாவை பற்றி சொல்லியிருக்காரு. அதை மாத்திரம் நான் இங்கே படிக்கிறேன். 1957 நாடக எழுத்தாளராக, சினிமா கதாசிரியராக, இயக்குனராக அவர் பணியாற்றி வந்த காலத்தில் செய்த செய்கைகள் எல்லாம் மிஞ்சுகிற மாதிரி சென்ற 4 ஆண்டுகளில் சுபமங்களா இதழில் செய்துவிட்டார். அவருக்கு அதற்கு முன் நாடகம், கதை எழுதுகிற அனுபவம் உண்டே தவிர பத்திரிகை ஆசிரியராக இருந்த அனுபவம் கிடையாது. அதிலும் அறிவுஜீவி வட்டார பத்திரிகைக்கு ஆசிரியராக இருப்பது பெரும் கஷ்டம். 1000 கோஷ்டி பூசல்கள், தனிப்பட்ட விரோதங்களுக்கு கருத்து மோதல், கொள்கை பிடிப்பு முகமூடிகளை அணிவித்து விடுகிற சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோமல் எல்லாவிதமான இலக்கிய சமூக சித்தாந்தங்களும் தங்களுக்கான இடம் இங்கு உண்டு என்று உரிமையோடு அணுகக்கூடிய ஒரு பத்திரிகையாக சுபமங்களாவை மாற்றி காட்டினார். தனிப்பட்ட முறையில் தனக்கு உடன்பாடு இல்லாத கருத்துக்களுக்கும் படைப்புகளுக்கும் கூட இடமளித்தார். அவர் பத்திரிகை ஆசிரியர் ஆவதற்கு முன்னால் அவரது நாடகத்தை குப்பை என்று சொன்னவர்கள், அது இதை பற்றி சொல்கிறாரு. அதில் அரசியல் வாசிப்புக்கு இடம் உண்டு என்று சொல்ல ஆரம்பித்த போது அவர் மயங்கிவிடவில்லை. தனிநபர் விரோதத்துக்கு அவர் பத்திரிகையில் இடம் ஒதுக்கும்படி பல நிர்பந்தங்கள் வந்த போதிலும் இலக்கிய நேர்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ற போர்வையில் அவர் ஏமாந்து விடவில்லை. அவருடைய கருத்துக்களில் தெளிவோடு இருந்தார். அதுதான் இன்னைக்கு உங்களோட கொள்கை பிடிப்போடு தமிழ் வளர்த்தவர். மாற்று கருத்துக்களுக்கு நாகரிக வரம்புக்கு உட்பட்டு இடம் ஒதுக்க அவர் மறுத்ததே இல்லை அப்படின்னு சுபமங்களா எழுதியிருக்காரு. கோமலுடைய இன்ட்ரெஸ்ட் வாசகர்கள். ஃபைனலி அவர் என்ன பண்ணுறார், 4 ரூபாய் முதல்ல ஆரம்பித்த போது, அதுக்கப்புறம் 1 ரூபாய் அதிகம் ஆகணும், 5 ரூபாய். அதுக்கு எழுதுகிறார், 1 ரூபாய் கூட ஆகிறது சுபமங்களா பத்திரிகை, 1 ரூபாய் கூட ஆகிறது சுபமங்களா பத்திரிகை. இந்த விலையை செப்டம்பரிலிருந்து 1 ரூபாய், இந்த செப்டம்பரில் 1 ரூபாய் கூட்ட வேண்டியுள்ளது. மாதம் 5 ரூபாய். கவனமாக கேளுங்க. வயிறார உண்ண வேண்டும் என்று நுழைந்தால் ஒரு வேளைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஹோட்டலில் 10 ரூபாய் ஆகிறது. இப்போ நம்ம சிரிப்பு வருது, 10 ரூபாய்க்கு உள்ளே விட மாட்டான். அந்த காலத்தை 10 ரூபாய் அப்படி இருந்திருக்கு. அந்த காலத்தை சொல்கிறார், உள்ளே நுழைந்தால் ஒரு வேளைக்கு குறைந்தபட்சம் 10 ரூபாய் ஆகிறது. மாதம் முழுதும் படிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் உரிய ஒரு பத்திரிகைக்கு. இப்போ என்ன ஒரு பெரிய நம்பிக்கை அந்த பத்திரிகை ஆசிரியர் இருப்பாங்க. மாதம் முழுதும் படிப்பதற்கும். உண்மைதான், அதை படித்து பார்க்கும்போது தெரியும். ஒவ்வொரு கட்டுரையும் அப்படிப்பட்ட கட்டுரை. அசோகமித்ரன் எழுதுகிறார், அசோகமித்ரன் எழுதின தீகேசி மறுக்கிறார். தீகேசியை நான் படிச்சுட்டு இருக்கேன். முழுதாக மறுக்கக்கூடிய தீகேசி அப்படி என்ன மறுக்கக்கூடிய விஷயத்தை அசோகமித்ரன் சொன்னார் என்று பார்த்தால், அவர் ஒரு இடத்துல போல சுந்தர ராமசாமி இப்படி சொன்னாருங்களா, இப்படி உள்ளே போய்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான பத்திரிகை எழுதுகிறார்.
ஒரு வேளைக்கு குறைந்தபட்சம் 10 ரூபாய் ஆகிறது. மாதம் முழுதும் படிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் உரிய ஒரு பத்திரிகைக்கு ரூபாய் 5 கொடுக்கலாம் தானே. இது அவர் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை படிச்சுட்டு ஒரு வாசகர் வட்டத்திலேருந்து ஒரு வாசகர் எழுதுகிறார். நான் நெகிழ்ந்து போனேன். புதுக்கோட்டையிலேருந்து எழுதுகிறார், ஒரு வேளை சாப்பாட்டை இழந்தாவது நான் சுபமங்களா வாங்குவேன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் சார். இது மாதிரி யாருக்கு கிடைக்கும்? இது மாதிரி ஒரு வாசகன் கிடைக்க போகிறதா? இன்றைக்கு வந்து புத்தக கண்காட்சியில் கூட போனால் சாப்பிட்றதுக்கு முதல்ல போயிட்டு அப்புறம் புத்தகம் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் சாப்பாட்டை துறந்து ஒரு புத்தகத்தை வாங்குறேன்னு சொன்னால் அவள் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தையும் வாசகரையும் வைத்திருந்தார் என்று பார்க்குறோம். இதுக்கு அடுத்ததாக சொல்ல வேண்டியது வந்து தேர்தல். இப்போ தேர்தல் வரப்போகிறது தெரியும் நமக்கு. அவர் தேர்தல் நடக்கக்கூடிய நிலையிலே அவர் எழுதிய தலையங்கங்கள் ரொம்ப அற்புதமான தலையங்கங்கள். அதில் எழுதுகிறார், ரஷ்யா துண்டுபட்டு போகிறது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஆஸ் அ கம்யூனிஸ்ட் சொல்கிறேன், அரசியல் பார்வையிலே கூட அவர் எவ்வளவு நேர்மையாக நடுநிலையோடு பார்க்கிறார். எழுதுகிறார், கம்யூனிஸ்ட மார்க்சிய தத்துவங்களை மீண்டும் நிலைநாட்டி விட்டுதான் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய நெருக்கடி அவர்களுக்கு உள்ளது. இன்றைக்கு அது பொருத்தமாக இருக்கிறது. ஒரு அரசியல் தத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கும்போது அந்த அரசியல் தத்துவமே ஆட்டம் காணும் போது நீங்கள் அப்படியே அதை வைத்துக்கொண்டு வரக்கூடாது. அந்த ஓட்ட ஓட்டத்தில் வச்சு நீங்கள் கட்சிக்கு வர முடியாது. அந்த அரசியல் தத்துவத்தை சரி செய்த பிறகுதான் நீங்கள் களத்துக்கு வர வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுத்தது இன்றும் அதுதான் என்று எனக்கு தோன்றுகிறது. அவர் எழுதுகிறார், சரித்திரங்கள் நமக்கு பாடம் போதிப்பதில்லை, செய்த தவறை வேறு விதமாக செய்யவே நம்மை தூண்டுகின்றன. வாட் அ ஒண்டர்ஃபுல் வே. அது மாதிரி கேள்வி பதில் பகுதிகள் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஞாபகம் இருக்கும். கேள்வி பதில்னால் என்ன சார்? நீங்கள் கேள்வி கேட்பீங்க, ஆசிரியர் வந்து எல்லாம் தெரிஞ்சு பதில் சொல்லுவார். அந்த ரோலை மாற்றிக்கிறார். சரிங்க சார், நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இவர் கேள்வி கேட்குறார், வாசகர்கள் பதில் சொல்வார். எப்படி வாசகர்களை உள்ளே இழுக்க வேண்டும் என்ற அற்புதமான மார்க்கெட்டிங் டெக்னிக். அதில் என்னென்னா, ஒரு கேள்வி, பதில் நீங்கள், கேள்வி நான், பதில் நீங்கள். தெருக்கூத்து பார்த்த அனுபவம் உண்டா? எப்படி பரவாயில்ல, தெருக்கூத்து பார்த்த அனுபவம் உண்டா? அதை பற்றி யாருக்குமே திருவண்ணாமலையில் பெருங்கட்டூர் ராஜகோபால், இப்போ கூட அவரை பற்றி பல பேர், பெருங்கட்டூர் ராஜகோபால் அவருடைய அந்த தெருக்கூத்தை பற்றி யார் எழுதுங்கன்னா, இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய பவா செல்லத்துறை அவர்கள் எழுதுகிறார்கள் அதை பற்றி. ஸோ ஒரு கட்டுரை வந்து இதை பற்றிய கட்டுரை. இப்போ வந்து காஞ்சியிலே கட்டை கூத்து, காலில் கட்டை வச்சு காஞ்சியிலே கட்டை கூத்து என்று ஒரு கட்டுரை எழுதுகிறார். அதற்கு வரவேற்பு இருக்கிறது. ஆனால் இப்படி அதை மாற்றி யோசின்னு சொல்கிறாங்களே. ஆகவே ஒரு அனுபவமிக்க ஒரு எழுத்தாளரோ படைப்பாளியோ அல்லது ரசிகனோ உங்களுக்கு பதில் சொல்லும்படியாக அதை மாற்றினார். அதுபோல் மாத பலன் என்று ஒன்று கொண்டு வந்தார். மாத பலன் என்ன நினைப்பீங்க? அந்த மாதத்தில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை பற்றி குறிப்பிட்ட ஜோசியம் கிடையாது. அதுதான் சொல்கிறேன். நார்மலாக எல்லா இடத்துலையும் அந்த மாத பலன் சொன்னால் என்ன பார்ப்பாங்க? அது இல்லாத விஷயம் அவர் சொல்கிறார். அதில் வந்து ஒரு கவிதை எழுதுகிறார். என்ன அப்படின்னா, இந்த சினிமா மயில்கள் கலாபம் விரித்து நிழல் கொடுக்கும் என்று நினைத்தோம். இந்த சினிமா மயில்கள் கலாபம் விரித்து நிழல் கொடுக்கும் என்று நினைத்தோம். ஆனால் அவையோ எம் ஓய்வு நேரங்களின் மேல் எச்சமிட்டு விட்டன. நம் பிள்ளைகளுக்கு பல் முளைக்கும் முன்னே இந்த சினிமா மீசை முளைக்க வைத்து விட்டது. இளைஞர்கள் கையிலேனும் இந்த அழுக்கு திரை சலவை செய்யப்படுமா? இல்லையெனில் மக்களை சுருள வைக்கும் திரைப்பட சுருளையெல்லாம் ஒரு தீக்குச்சிக்கு தின்ன கொடுப்போம். அற்புதமான கவிதை அவர்கள் அந்த மாத பலன் எழுதியிருக்கிறார். அது கீழே எழுதினது யார் என்று கேட்டால் உங்களுக்கெல்லாம் மிக அறிமுகமான வைரமுத்தவர்கள் எழுதிய கவிதை இது என்று சொல்வதிலே நம்ம அந்த மாத பலன் எப்படியெல்லாம் யாருக்கிட்ட கேட்டு அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒரு காலத்தில் அவர் எழுதின கவிதை இது. அது மட்டுமல்ல, இந்த மாத பலனில் வந்து இவர் எழுதுகிறார். இவருடைய கவிதையை ஒன்று நான் வைத்திருக்கிறேன். அந்த கவிதை, இவர் ஒரு கவிதை எழுதுறது எப்படின்னா, அந்த கவிதையில் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் மிக வெளிப்படையாக சொல்கிறார். இன்னும் விரைவாக சொல்ல வேண்டும் என்றால் ஆன்மீகம் பற்றி கூட பேசுகிறார். ஏன்னா சில பேர் கேட்டாங்க, நீங்கள் கூட சொன்னீங்க. இல்லை, அதுதான் இப்போ கோமல் வந்து இடதுசாரி கொள்கை உடையவர், அதனால் அவருக்கு கடவுள் பக்தி கிடையாதுன்னு அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கற்பனை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்தாங்க. மிகுந்த பக்தி, நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை உடையவர். அதுக்குன்னு இந்த மூட நம்பிக்கைக்கு அகெயின்ஸ்ட்டு அதுக்காக டெய்லி கோவிலுக்கு போகிறது, அங்கே போய் கலந்துக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் வீட்டில் வந்து எங்கள் தாத்தா பாட்டி படம் மாட்டியிருக்கோம் ஹாலில். எங்கே வெளியில் போனாலும் ஈவினிங் அந்த வெள்ளை ஜிப்பா வெள்ளை வேஷ்டியை கட்டிட்டு ஒரு ரிஹர்சலுக்கு போகும்போது கூட எங்கள் தாத்தா பாட்டி படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான்
அவர் போவார். ஸோ அந்த தாய் தந்தை மேலே அப்படி ஒரு பற்று, கடவுள் பற்று. எத்தனையோ கோவில்களுக்கு போயிருக்கோம். என்ன கேட்டால் அங்கே திரௌபதி நாடகம் போடும். அப்பாவோட எத்தனையோ ஃபேன்ஸ் இன்னும் நிறையா இந்த இடதுசாரியில் சிபிஐஎம்லாம் ட்ராமாக்கு வந்துட்டு இருந்தாங்க. தண்ணீர்லாம் போடும்போது அவங்க கோமல் பொண்ணாக இருந்துட்டு நீங்கள் என்ன திரௌபதி நாடகம் போடுறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க புரியல எனக்கு. ஏன்னா அதில் கிருஷ்ணர் வந்து யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரதன்னு சொல்கிறத நீங்கள் எப்படி ட்ராமாவாக போட முடியும்? நீங்கள் கோமலை பற்றி புரிஞ்சுக்கவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு. அவரை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கல. எல்லாத்துலேயும் இருக்கிற முக்கியமான விஷயங்களை எடுத்து அவர் வாழ்க்கையை நடத்தினார். நான் கேட்டேன், நீங்கள் ஏன் வள்ளி திருமணம் ட்ராமாலாம் இன்னும் போட்டுட்ருக்கீங்க? நாடகம்னு எடுக்க ஒரு நாடகத்தை நாடகமாக பாருங்கள். நாளைக்கு நான் யாரை பற்றி ஒரு பயோகிராஃபி கூட எடுப்பேன். பெரியாரை பற்றி ஒரு பயோகிராஃபி எடுத்து கூட என்னால் நாடகமாக போட முடியும். திரௌபதி வரும்போது திரௌபதியோட சகா, ரொம்ப க்ளோஸ் சகா கிருஷ்ணர் வந்து தான் ஆகணும். கிருஷ்ணர் வரும்போது வேறு எந்த தத்துவத்தை பேசுவார்? யதாகி தர்மசி எதானே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த மாதிரி சில பேரோட அறிவில் வந்து சில பேர் வந்து கோமல் இடதுசாரி, அதனால் அவர் கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவர் வந்து அப்படி எப்படிலாம். அதனால் அந்த ஞானி எழுதின அந்த கடைசி ஒரு வரியை மட்டும் நான் இங்கே படிச்சுட்றேன். அதுக்கு வந்து 100 பூக்களுக்கும் நீரூற்றியவர்னு அவர் அஞ்சலி எழுதினார். கடைசியில் கோமல் சுவாமிநாதனின் இறுதிச் சடங்கு நடந்த நாளை நினைக்கிற போதெல்லாம் அது அவருடைய மொத்த வாழ்க்கையின் அடையாள காட்சி மாதிரி தோன்றுகிறது. வீட்டுக்கூடத்தில் அவரது சடலம். வைதிக மரபுப்படி சாஸ்திரிகள் மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். மதம், கடவுள், சடங்கு இவற்றை நிராகரித்து விட்ட தோழர் கவிஞர் இன்குலாப் அஞ்சலி செலுத்த வருகிறார். வாசலில் என் கடியை பற்றி கொள்ளும்போது அவர் முகம் கலங்குகிறது. இன்னொரு பக்கம் முற்போக்கு எழுத்தாளர் சங்க நண்பர்கள் கோமலுக்கு இறுதி அஞ்சலி பிரசுரத்தை விநியோகிக்கிறார்கள். பின்னணியில் மந்திரங்கள் ஒலிக்கின்றன. இது சாத்தியமாக காரணமாயிருந்தது கடந்த 5 ஆண்டுகளில் கோமல் ஆற்றிய பத்திரிகை பணி மட்டுமல்ல, அவருடைய அடிப்படை சித்தாந்தமே எல்லாவிதமான கருத்தோட்டங்களிலிருந்தும் தனக்கு நல்லவனவாகவும் நடைமுறைக்கு சாத்தியமானதையும் தொகுத்து எடுத்துக்கொள்வதாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தும் போது எழுதியிருக்காரு. அதுதான் வாஸ்தவம். இதே தாட் வந்து ரொம்ப அருமையாக எழுதுறார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச அமெரிக்கன் நீதிபதி ஒருத்தரை கோட் பண்ணுறார். மக்களின் சாதனைகளை வெளிப்படுத்த ஸ்போர்ட்ஸ் பக்கம் இருக்கிறது, அதில் ஸ்போர்ட்ஸில் வென்றவன் இருக்கிறது. ஆனால் முதல் பக்கமோ, அதாவது பத்திரிகையில் முதல் பக்கமோ மக்களின் தோல்விகளை வெளிப்படுத்தவே உள்ளனன்னு சொன்னாராம். மக்களின் தோல்வி என்பது அரசின் தோல்வி. ஜனநாயகத்தில் எழுதானே, அதை பற்றி எழுத வேண்டும் என்று எழுதுகிறார். நீங்கள் அவர் கேட்ட கேள்விக்கும் இதுக்கு சேர்த்து பதில் என்னென்னா, கோமல் சொல்கிறார், கண்ணாடியில் என் முகம் விகாரமாக தெரிந்தால் அது கண்ணாடியின் கோளாறு அல்ல. அதற்காக கண்ணாடியை உடைப்பதோ பின்னால் பூசப்பட்டிருக்கும் ரசத்தை அழிப்பதோ நியாயமான செய்கை அல்ல என்று தலையங்கத்தில் தெளிவாக எழுதுகிறார். அவர் தலையங்கத்திலே ஒரு கவிதை எழுதுகிறார். கோமலை இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு, நாடகம், சினிமா, அவர் ஒரு கவிஞர் என்று சொல்ல வேண்டாமா? அவர் கவிதையை தனி புத்தகம் பண்ணல. நான் தேடி பார்த்ததில் ஒரு தலையங்கத்தில் கவிதையாக எழுதுகிறார். அது கவிதை வந்து தேர்தலை பற்றியது. ஆனால் அவருடைய அப்ரோச் எப்படி இருக்கு பாருங்க. மேகத்தை மடக்கி பிடித்து மண்பாண்டத்தில் அடைப்பதும், மின்னல் கம்பியை உடைத்து உருக்கி இடுப்பில் வளையமாய் இறுக கட்டுவதும், இடியினை மடக்கி இடம் வலமாய் சிக்ஸர் அடிப்பதும் என் நாட்டு இளைஞருக்கு எட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மானாவாரி பூமியிலும் மழை வேண்டா வீரிய விதையை விதைத்துவிட்டு பாஸ்பேட்டும் போட்டு கதிர்மணியின் கனத்தில் இடுப்பு தண்டு வளைய அறுத்து குவிக்கும் அருங்கலையை கற்றவன் என் நாட்டு விவசாயி. அப்புறம் இதில் பெண்களை பற்றினார். வீதியில் வெண்டைக்காய் விலை விஷமாய் தீண்டினாலும், பாமாயில் வரிசையில் பகல் முழுதும் நின்றாலும், வாய்க்குள் போகும் சோற்றை வழியில் பறிகொடுத்தாலும், முதல் தேதி சம்பளம் முகரத்தான் இருந்தாலும். அங்கே தான் கவிதை இருக்குது. வாட் ஆர் பியூட்டிஃபுல். நம்ம நிஜமாக சொல்கிறேன், அவர் தனியாக விட்டுருந்தா கவிதையை போட்டுருவோம். முதல் தேதி சம்பளம் எவ்வளோ வேணால் எழுதலாம். கையில் கம்மியாக இருக்குது, எப்படி சார் எழுதுவீங்க? முதல் சேதம் முகரத்தான் இருக்கிறது. அதாவது கண்ணு வரைக்கும் கூட போகல, அதுக்கு முன்னாடி மூக்கு இல்லை, கைக்கே வரல, அவ்வளோதான் இருக்குது. அப்படி என்றாலும் முகம் சொலிக்காமல் எதிர்கொள்ள எம் வீட்டு பெண்கள் எங்கிருந்து கற்றார் இந்த எக்கனாமிக்ஸ் விந்தையினை? இப்படி சொல்லிட்டு, இப்படியெல்லாம் வித்தையை தெரிந்த ஆட்கள் நிரம்பிய இந்த சமுதாயத்திலே நாற்காலிக்கு ஆசைப்பட்டு கொள்கையை கோயம்பேட்டில் கூறுகட்டி கூவாத குடிமகனை 5 வருடம் உட்கார்ந்து ஆட்சி செய்ய தெரிந்தெடுக்க கொடுப்பதில் மட்டும் ஏன் இந்த கோட்டை விடுகிறார்கள் என்று ஒரு கவிதை முடிக்கிறார். அது இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கிறதே. ஆகவே இதில் வந்து அவருடைய பணி என்று சொன்னால், அவருடைய பணியில் வந்து சரஸ்வதி ராமநாத் உங்களுக்கு தெரியும், பெரிய பெண் எழுத்தாளர். பெண் எழுத்தாளர் என்ன சாதித்து விட்டார்கள்? ஒன்றுமே செய்யலைன்னு ஒரு எழுதியிருக்கார் அவர். இதெல்லாம் தைரியமாக தமிழன் ஏன் தரங்கெட்டு விட்டான், ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, அதை பற்றி எழுதுறாரு. கோமல் சுவாமிநாதன் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. டிவி ட்ராமாலாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு எழுதியிருக்காரு. அதை படிச்சுன்னா யாரும் படிக்கிறாள் சார். 10 பக்கம் சார். உண்மையிலே அதை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி நேஷனல் லெவலில் வந்து நீங்கள் டெல்லிக்கு அனுப்பிச்சிருந்தா ட்ராமாவை இம்ப்ரூவ் பண்ண முடியும். வாட் எவர் வே ஹி டுக் இட். எதை எடுத்தாலும்
அதை திறம்பட செய்வதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு 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 விஷயத்தில் இருந்தார். இதில் ஒரு ஃபைனல் டச் சொல்லணும் அப்படின்னா, நேரம் நிறைவில் வருது, ஃபைனல் டச் சொல்லணும்னா, இதில் வந்து கடைசி அந்த சுபமங்களா பத்திரிகை இருக்கிறதே, அந்த பத்திரிகையில் அதை தாண்டி வந்து ஒரு பெட்டகம் செய்தார்கள் இவரை பற்றி சொல்லக்கூடியது. அந்த அஞ்சலி பத்திரிகையிலே ஒரு ஓவியர் சுபமங்களால ஓவியம் பற்றி நிறைய நவீன ஓவியங்கள் பற்றி இருக்கிறார். அதுக்கு அஞ்சலியாக ஒரு பேர் வந்து நெடுஞ்செழியன் என்ற ஓவியர் ஒரு நவீன பாணி ஓவியத்திலே கோமலுடைய முகத்தை வரைந்து அந்த பெட்டகத்தினுடைய அட்டைப்படமாக போட்டார். எவ்வளோ பெரிய அஞ்சலி அது! அவர் எந்த நிலையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், விமர்சகர்கள், கவிஞர்கள், எவ்வளோ பேருடைய கவிதையெல்லாம் அங்கே போட்டிருக்காரு. அதில் நிறைய கவிதைகள் உள்ள வரும், இப்போ புதியவர்கள், பழையவர்கள், அது மாதிரி வந்து நெடுங்கதைகள் நிறைய போட்டிருக்கார். மொழிபெயர்ப்பு, எத்தனை மொழிபெயர்ப்பு! அந்த மொழிபெயர்ப்பில் வங்காளம், அது மாதிரி ஃப்ரெஞ்சு, நம்ம ஊரில் இருக்கிற மொழிகள், பிறநாட்டு மொழிகள், இப்படி அந்த பத்திரிகை வந்து சுபமங்களா என்று ஒரு அற்புதமான பத்திரிகை. அதில் எதுக்குமே குறைச்சல் கிடையாது. எந்த துறையிலே போனாலும் சிறப்பை தொட்ட அந்த சீரிய அவருடைய அந்த பணி இருக்கிறதே, அந்த பின்புலந்தான் அவரை தமிழ் வளர்த்த சான்றோர் இந்த நிலையிலே வைத்து பார்க்கக்கூடியது. ஏனென்றால் நடுநிலை தவறாமல் நான் இதை செய்வேன் என்று தன்னை விரிவாக பிரபலப்படுத்தி கொள்ளாமல் போகிற போக்கிலே, நான் நாடகத்தில் இருந்தேன், சினிமாவில் இருந்தேன், அதுபோல் வந்து எழுத்தாளராக இருந்தேன், படைப்புலகில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த தமிழினுடைய தன்மை தெரிந்து, அதனுடைய செம்மையை தெரிந்து, அதை சரியான முறையிலே பயன்படுத்தி சென்றார் என்ற காரணத்தால் உங்கள் அத்தனை பேர் மத்தியிலும் இந்த 81வது நிகழ்விலே 81வது ஆளுமையாக கொள்கையோடு தமிழ் வளர்த்த கோமல் சுவாமிநாதன் என்ற மாபெரும் அந்த சிறப்பு படைப்பாளியை அந்த மாலையிலே கோற்று நான் இந்த நிறைவு பகுதிக்கு வருகிறேன். நீங்கள் whatever you want to say. அதுதான் நாடகம். இன்றைக்கி இருக்கிற ஒரு இந்த வியாபார உலகத்தில் வந்து நாடகம் தான் எடுத்த கொள்கைக்காக வாழ்ந்து எடுத்து நாடகம் கலை இப்படியே வாழ்ந்த ஒரு மனிதர். அவருக்கு வந்து நான் என் வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு முக்கியமான டிசிஷன் வந்து, நான் எங்கேயோ பரபரன்னு கார்ப்பரேட் வேர்ல்டில் ஓடிட்டு இருந்த ஆள் திடீர்னு ஒரு நாள் தண்ணீர் புக் ஸ்கிரிப்ட் வந்து வீட்டில் புழுதி அடைஞ்சு அந்த புக் ஷெல்ஃபில் கடைஞ்சது. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எங்கேயோ ஓடிட்டுருக்கோம். இவ்வளோ பெருசாக ஒரு மனுஷன் ஒரு கொள்கை பிடிப்போட ஒரு நாடகத்துக்காகவே வாழ்ந்திருக்காரு. அதை திருப்பி எடுத்து நான் அந்த நாடகம்லாம் போடல, என் லைஃபே வேஸ்ட்டுன்னு ரியலைஸ் பண்ணி அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்து 2012 என்னோடய வேலையை ரிசைன் பண்ணி நான் நாடக உலகத்துக்கு வந்தது தான் ஒரு முக்கியமான காலகட்டம் என்னுடைய வாழ்க்கையில். அன்றைக்கே நான் வந்து 2-3 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தேன் 2012. ஐடியில் ஐ வாஸ் வைஸ் பிரசிடென்ட் இன் போலாரிஸ். பட் நான் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு, இன்றைக்கும் நான் நினச்சி சந்தோஷப்படுற முடிவு. இல்லைனா நான் இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? இங்கே உட்காந்து நான் எங்கேயோ ஊருக்கு போகிறேன். விருதுநகரில் நாடகம் போடுறோம், ஈரோடில் போடுறோம், கோயம்புத்தூரில் போடுறோம். இப்போ வந்து இதில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், திடீர்னு நம்ம நாடகம் வந்து இதில் கோயம்புத்தூரில் போடணும்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு தான் அவரை மீட் பண்ணேன். உங்கள் அப்பா கோயம்புத்தூரில் நாடகம் போட வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, இங்கே தான் சாப்பிட்ருக்காரு. அவர் நாடகத்தில் எங்களுக்கு வந்து எவ்வளோ வழிகாட்டியாக அவர் இருந்திருக்காரு. இவங்களெல்லாம் நான் மீட் பண்ணியிருக்க முடியுமா? இந்த விஷயங்களெல்லாம் நான் கேட்டிருக்க முடியுமா? ஆர்டி ராஜசேகர் எவ்வளோ பெரிய கேமராமேன் உங்களுக்கு தெரியும், காக்கா படத்தில். அந்த ஆர்டி ராஜசேகர் வந்து சொல்கிறாரு, என் பையன் அரிமா நம்பின்னு படம், அவன் ஃபிலிம் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஃபிலிம் டைரக்டர் ஆனால் இருக்கான். அரிமா நம்பி படத்தில் ஆர்டி ராஜசேகர் தான் கேமரா. அங்கேருந்து வந்து ஆனந்த், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இன்றைக்கி இந்த இடத்துல கேமரா எடுத்துகிட்டு நிற்கிறேன்னா அதுக்கு உங்கள் தாத்தா தான் காரணம் அப்படின்னு சொன்னார். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் சிவகாசியில் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ இவர் நாடக பயிற்சி பற்றை அங்கே பள்ளி நடத்தினார். அந்த பற்றையில் நான் கலந்துக்கிட்டேன். எனக்கு இந்த சினிமாலெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை சார். உனக்கு என்ன ஏரியாவில் ஒர்க் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணுமா, டைரக்ட் பண்ணணுமா, கேமரா எடுக்கணுமா, எடிட் பண்ணணுமா, என்ன பண்ணணும்? எனக்கு கேமரா எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போ நீ இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? சென்னையில் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது அங்கே தரமணியில், அங்கே போய் சேர்ந்து நீ கேமரா படிக்க வேண்டியதானேன்னு சொல்லி அன்றைக்கி பாலையில் கண்டன் தான் அதுக்கு தலைவர், பிரின்சிபல். அவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்து நீ போய் சேருன்னு சொல்லி என்னை சேர வச்சு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் என்னை சேர்த்ததே உங்கள் தாத்தா தான், உனக்கு தெரியுமா? இன்றைக்கி அவரோட பேரனோட படத்துக்கு நான் கேமரா பண்ணுறேன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாராம் ஆர்டி ராஜசேகர். மாதிரி இப்போ நான் நாடகம் போடுற இடங்களுக்கு போகும்போதெல்லாம் பல விஷயங்கள் அவர் இப்படி பண்ணியிருக்காரு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். ஏதோ ஒன்றுத்தில் எனக்கு பணம் அனுப்பிச்சார் காலேஜ் ஃபீஸுக்கு. இவரோட நிலைமையில் இவர் நிறைய பேருக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கேட்க இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு 14 வருஷமாக நான் சந்திக்கிற மனிதர்கள் எல்லாரும் அப்பாவை பற்றி பேசும்போது அது வந்து இதுக்காக தான் நான் இதெல்லாம் விட்டுட்டு, இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் தெரியாமையே போயிருந்திருக்கும். எவ்வளோ ஒரு நல்ல டிசிஷன் என் வாழ்க்கையில் நான் எடுத்திருக்கேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அப்பா பேரை செலக்ட் பண்ணோன்னே அவரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏதோ ஒரு 15 நிமிஷம் 45 1 மணி நேரம் ப்ரோக்ராம், அதுக்கு நேரம் வந்து பேசியிருக்கலாம். ஆனால் இவர் எவ்வளோ ஒரு உழைப்பை, எங்கள் அப்பா எப்பயும் சொல்ல மாதிரி செய்வன தெரிந்த செய், அதை நான் வந்து வாவேசு ஐயா கிட்ட அப்படி நான் பார்க்குறேன். பறந்து போன பக்கங்கள் புக்கை எனக்கு அனுப்புமான்னாரு.
அதை கொரியரில் அனுப்பிச்சேன். சுபமங்களாவோட லிங்க் அனுப்பினார். 60 இஷ்யூவும் சுபமங்களான்னு நான் வந்து ஒரு 7-8 வருஷம் முன்னாடியே நெட்டில் போட்டுட்டேன். அத்தனை இஷ்யூஸும் இருக்கு. அது ஃபுல்லாக படிச்சிருக்காரு. பறந்து போன பக்கங்கள் ஃபுல்லாக படித்து கடந்த இந்த 1 மாதம் 1.5 மாதமாக ஃபுல்லாக கோமல் சுவாமிநாதனையே தியானம் பண்ணி ஃபுல்லாக அவரை பற்றி இன்டெப்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து அவர் பண்ணுறதுக்கு என்ன ஒரு மெனக்கெடல் எடுத்திருக்காருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ ஃபுல்லாக உள்ளே போய் எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கையில் ஒரு விஷயமும் இதுதான், செய்வன திருந்த செய் அப்படிங்கிறது தான். ஸோ நான் என்ன எடுத்தாலும் அது சிவசங்கரி அம்மா கூட என்கிட்ட சொன்னாங்க, எவ்வளோ பர்ஃபெக்டாக நீ அந்த ட்ராமா இப்போ என்ன பண்ணினாலும் அதில் நான் கரெக்டாக என்னால் முடிஞ்ச பர்ஃபெக்டாக பண்ணணும். அப்புறம் லேர்னிங் பற்றி ஒரே ஒரு விஷயம், நம்மளோட வாழ்க்கையோட கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இந்த செய்வன தெரிந்தச்சை, இந்த கற்றல், இது ரெண்டும் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்குள்ளே விதைச்சிருக்காரு. அவருக்கு மலையாளமே தெரியாது. மலையாள மனோரமா பத்திரிகையில் இவரை பற்றி நிறையா ரிவ்யூஸ்லாம் வந்தது. அதை படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷரத்துலேருந்து ஆரம்பித்து மலையாளம் படித்து ஒரு 6 மாதத்தில் ஒரு நல்ல மலையாள நாவலை படிக்கக்கூடிய அளவுக்கு அவர் மலையாளத்தில் தேர்ச்சி பெற்று மலையாளம் படித்தார் அவர். அது மாதிரி டெய்லி எதையோ கற்றுட்டே இருப்பார். இப்போ கம்ப்யூட்டர் வந்து புதுசு, பெட்ரிடனாக படுத்துட்டு அப்படியே நீளமாக அந்த மவுஸோட ஒயரை நீளமாக்கி பக்கத்தில் மவுஸை வச்சு இப்படி கம்ப்யூட்டரில் ஏதோ பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ நான் அவரை இப்படி பார்ப்பேன், என்ன கேன்சர்னு சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் போக வேண்டியது தானே, எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நீ பார்க்குறியா, ஒன்று மட்டும் ஒரு லைஃப்பில் ஞாபகம் வச்சுக்கோ. அது அந்த ஹிந்துயிசத்துக்கு மேலே அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கையை அது காட்டுறது. இன்றைக்கி நம்ம கற்றுக்கிற எந்த விஷயமும் நம்ம உடலோட அழிஞ்சு போய்டுறது கிடையாது. நம்ம டெய்லி கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் டெய்லி ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு நம்ம அடுத்த பிறவி எடுக்கும்போது இந்த டேலண்ட்ஸ் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் அதோடு சேர்த்து தான் நம்ம பிறப்போம். சைல்ட் ப்ராடஜிலாம் எப்படி உருவாராங்க அப்படின்னு சொல்லிட்டாரு என்கிட்ட கடைசியில். ஸோ கடைசி வரைக்கும் கற்றுட்டே இருக்கணும். நம்ம தான் இப்போ படுக்கையில் இருக்கமே போகிறோம் எல்லாம் லைஃப், இது வரைக்கும் கற்றுனதை வச்சு ஒப்பேத்திடலாம் பாக்கி லைஃப், அது கிடையவே கிடையாது. கடைசி வரைக்கும் புது புது விஷயத்தை அது என் மண்டையில் அப்படி ஊறி இன்றைக்கி டெய்லி நான் அடுத்து நைட்டு படுக்க போகும்போது இன்றைக்கி நான் என்ன புது விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு என்னை யோசிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு டீப்பாக ஊறி இருக்குது. ஸோ அது வந்து நான் ஒரு ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருந்தேன், அப்பா என்ன ஒரு என்கரேஜிங்காக இருக்குது, ஐயோ வயசாகிடுச்சியா இப்படி நம்ம ஏதோ டிவி பார்த்துட்டு இப்படியே உட்காந்துட்டு காலத்தை ஓட்டலான்னு இல்லாமல் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது உங்களோட அந்த ஆர்டிக்கல்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ இதுதான் அப்பா. நான் அப்பா இது அதர் சைட் ஆஃப், நீங்கள் எல்லாம் பறந்து போன பக்கங்கள் படிக்கலைன்னா இப்போ படிங்க. என் தம்பி முதல்ல வந்து நன்றி குவிகம் பதிப்பகத்துக்கு கிருபா இங்கே இருக்கார். பறந்து போன பக்கங்களை முதல்ல கொலைட் பண்ணி ஃபுல்லாக அதை இது பண்ணி படங்கள்லாம் எடுத்து பண்ணி ஒரு புத்தகமாக முதல்ல வெளியில் கொண்டு வந்தது குவிகம் பதிப்பகம். அதுக்கப்புறம் இப்போ எல்லா இடத்துலையும் புக் ஃபேரில் எல்லாத்துலேயும் கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக புஸ்தகம் மூலமாக என் தம்பி எல்லா ட்ராமாஸையும் புஸ்தகமாக பண்ணியிருக்கான். அதில் பறந்து போன பக்கங்களும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன விஷயம்லாம் இல்லாத விஷயம் மட்டும்தான் நான் இங்கே ஷேர் பண்ணேன். இப்படி ஒரு வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இருந்து இட் ஆட்ஸ் a great dignity to the entire stage. இந்த கோமல் பற்றி பேசக்கூடிய இந்த வாய்ப்பில் அவருடைய புதல்வியார் இங்கே வந்து அமர்ந்து கூட பேசினது, அவள் ஒன்று சொன்னாங்க, அப்பா பற்றி பேசும்போது நான் தடுத்துக்கவே முடியாது, அப்படியே வெள்ளமாக வந்துடும் அப்படின்னாங்க. அந்த இவர் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அப்பாவை பற்றி தான் பேச போகிறோம். அது வாவேசோ ஐயா இவர் வராரு, அவர் அவ்வளோ ப்ரிப்பரேஷனாக வர, நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவே வேண்டாம். நீங்கள் எக்ஸாமினர், ஸ்டூடெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்கள் எக்ஸாமினர் யார் பண்ணணும். ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், அங்கே ஆர்ஆர் சபாவில் இருந்தது வந்து இங்கேருந்து இந்த இடம் மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த தமிழ் வளர்த்த சான்றோர் நிச்சயமாக இந்த மாதிரி அடுத்த 2 நாள் நான் வெளியூர் போகிறேன், வெளிநாடு. ஆகவே அதுக்குள்ளே நடத்தணும் போது நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் சார், இந்த இடத்த வந்து 6 மணிலேருந்து டான்ஸ் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொன்ன அனுஷம் ஆர்ட்ஸ் சார்ந்த செல்லா ராஜா, இந்த 2 பேருக்கும் நான் மிகப்பெரிய கரவொலி கொடுக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்படுகிறது. இது இன்னும் நீங்கள் வந்து இன்னும் ஒரு 1 or 2 days அந்த மாதிரி இது வெளியில் வந்துடும். அப்போ இங்கே வராதவர்களெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது. கோமல் பற்றி யார் என்ன சொன்னாலும் வந்து நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா இருந்தார் அப்படி இருந்தார்னு சொல்லிட்டு, ஆனால் அதை கையிலே தூக்கி கொண்டு இன்றைய கூடம் 2வது அடுத்த தலைமுறையாக ஒரு நடமாடக்கூடிய கோமலுடைய பெண் உருவமாக, அவர் கோமல் சாமிநாதன் பெண் பெயர் வைத்து கொண்டார் இருந்தால், அந்த உண்மையிலே பெண் உருவத்திலே ஒரு சக்தி உருவமாக அற்புதமான நாடகத்தை படைத்து கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். வயது முதிர்ச்சியின் காரணமாக உங்களை வாழ்த்துகிறேன், ஆசிகளை தருகிறேன். நிறைய செய்யுங்கள். அது மாதிரி வந்து சிவசங்கரி அம்மாவுடைய கதை சிறுகதையை நாடகமாக்குவது, அந்த காலத்தில் கேட்டாங்க எல்லாரும், கதை எழுதினா நாடகம் எழுதுறது, நிறைய செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இத்தனை பிஸி ஷெடியூலுக்கு நடுவில் இங்கே வந்து உட்காந்து அப்பா பற்றி, ஏன்னா எவ்வளோ விஷயம் புதுசாக, எவ்வளோ பெரிய வாய்ப்பு, எனக்கு நேரம் இல்லாமல் இதுக்கு நேரம் இல்லாமல் வேறு. Thank you. Let us all give her a very big hand and end the program. Thank you. மிக நிறைவாக தன்னுடைய பணியை இன்றைய தினம் தமிழ் வளர்த்த சான்றோருக்காக கொடுத்திருக்கக்கூடிய தாரணி, கோமல் தாரணி அவர்களுக்கு என் அன்புக்குரிய
எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் ஒரு நினைவு பரிசை, அன்பு பரிசை அளிப்பார்கள்.